இவ்வளவு பெருசாக தோட்டத்துக்குள்ளே வளர்ந்தா எந்த அளவு இலையில் பாதிப்பு இருக்கும். இப்போ இந்த இலையை பாருங்கள் இவ்வளவு செழிப்பாக இருக்குண்டு. எல்லா இலையும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை பாருங்க, அரைஞ்சு பாருங்கள் எத்தனை காய் இருக்குண்டு. சரி 1 2 3 4 5 வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் நிற்கிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. இப்படியே போனால் பருத்தித்துறைக்கு போகலாம். இந்த பக்கம் திரும்பி இப்படியே பயணம் செய்தால் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போகலாம். இப்போ நான் நிற்கிற இந்த இடத்தை புத்தூர் என்று சொல்வார்கள். இந்த கிராமத்துக்கு ஏற்கனவே இந்த கிராமம் பற்றி ஒரு காணொளி பதிவு செய்து போட்டிருக்கிறேன். அந்த நேரம் இந்த கடையையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இங்கே என்ன சிறப்பு என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய பயிர்களுக்கு தேவையான நீரை கொடுக்கணும். அளவுக்கு அதிகமாக நீரை கொடுக்கறது நீரை வீணடிக்கிற மாதிரி. எனவே போதுமான அளவு நீரை கொடுத்து உங்களுடைய பயிர் மூலமாக நல்ல விளைச்சலை பெற்றுக்கொள்கிறதுக்கு இப்போ எல்லாம் தூவல் நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம், அப்படி நீர்ப்பாசன வழிகளே பல மாதிரி மாறி போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு கடை தான் இன்றைய நாளில் இங்கேயும் வந்திருக்கிறேன்டா. பச்சை வீட்டை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை பார்க்கும்போது உண்மையிலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குமென்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் நானே இன்னும் உள்ளுக்கு போய் பார்க்கல. நான் என்னுடைய வியப்பு எப்படி இருக்கு உள்ளுக்கு போகும்போதுன்றது நேரடியாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதை தாண்டி இந்த க்ரீன் ஹவுஸுக்குள்ளே பயிர்கள் செய்கிறதால என்ன நன்மை இருக்குது, அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு செடியும் எந்த அளவுக்கு செழிப்பாக வளர்ந்துருக்குது, அதன் மூலமாக எவ்வளவு விளைச்சல் வந்திருக்கு, எவ்வளவு கனிகள் காய்கள் இருக்குன்றது எல்லாம் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சரி. இந்த கடையினுடைய பின் பக்கத்தில் பாருங்க, அங்கே பாருங்க. உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு தான் அதை பார்க்குறோம். இந்த பாதையால் நிறைய நாள் பயணம் செய்திருக்கிறோம். வெள்ளையாக தெரியுதில்ல பின்னுக்கு, அங்கே தான் நாங்கள் போகணும். அதுக்கு முதல் இந்த இடத்துல ஒரு இடத்தை காட்டணும். இதில் பாருங்க, அங்கஜன் மின் பொருளகம். உண்மையை சொல்ல போனால் இந்த கடையினுடைய உரிமையாளர் மிகப்பெரிய அளவு தமிழ் மீது பற்று கொண்டவராகத்தான் இருப்பார்ன்னு நான் நினைக்கிறேன். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம் என்றால், இவர் மாதிரி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கடைகளுக்கு பேர் வைக்கிறீர்களா, என்னவா இருந்தாலும் தமிழை முதன்மைப்படுத்தி கொள்ளுங்கோ, தமிழில் எழுதுங்கோ. பேர் பலகைகளில் நீங்கள் சில இடங்களில் பார்ப்பீர்கள் ஆங்கில சொல்ல தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுவார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாமசி என்று சொன்னால் அதை மருந்தகம் என்று எழுத மாட்டார்கள், சி என்று சொல்லி. இது தமிழை அழிக்கிறதுக்கான ஒரு வகையாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மின் பொருளகம் என்று எழுதி இருக்கும்போது நான் பார்த்துட்டு மின் பொருளகம் என்ற ஒரு சொல் இனி ஒரு கடை ஒன்றை திறக்க போகிறேன்டா. இப்போது அங்கஜன் மின் பொருளகம் மாதிரி துவாரகன் ஒரு கடை திறக்க போகிறேன்டா. துவாரகன் யோசிப்பார், மின் பொருளகம் நல்லா இருக்கே பேரெண்டு போட்டு துவாரகன் மின் பொருளகம் என்று வைப்பார். அப்போ நாங்கள் செய்கிறது ஒரு 10 பேரை மாற்ற மாதிரி இருக்கும். அப்படியான விடயங்களை செய்து கொள்ளுங்கோ. வணக்கம். என்ன எப்படி சுகம் இருக்கிற உங்களோட பேர் திரும்ப ஒரு கதை சொல்லுங்க, ஏன்னா தெரியும் அதுக்கு இருந்தாலும். என்னுடைய பேர் நிரோஜன். சரி, இது இப்போ எவ்வளோ காலம் இருக்கும்? ஆரம்பத்திலே வந்துருக்கு 2019 ஸ்டார்ட். 2019 நான் முதல் வரும்போது இது மட்டும்தான். ஆனால் இப்போ பார்த்தா பெரிய அளவு வளர்ச்சி கண்டிருக்கு. அந்த வளர்ச்சிக்கு காரணம் நீங்கள் செய்கிற நல்ல சேவையாக தான் இருக்கும். என்னென்ன சேவை இப்போ உங்களுடைய நிறுவனத்துக்கு கீழே இருக்குது? இப்போ நாங்கள் சொட்டு நீர் பாசனம் சம்மந்தமான நிறைய வேலைகள் செய்கிறோம். மற்றது சோளம் போட்டப்போம். சரி, சோளம் போட்டப்போம். இந்த ஃபார்மஸுக்கு நிறைய சந்தோஷம் வேண்டாம். ஒரு நாளைக்கு 1000-2000 மண்ணெண்ணெய் கரண்ட் இல்லாத ஏரியாக்களுக்கு நாங்கள் சோளம் ஓட்ட பொம்மை போட்டுறபடியா. சரி சரி. நிறைய எங்கள்கிட்ட ஒரு 13-14 ரேஞ்ச் பம்ப் இருக்குது சோளம் ஓட்ட பம்ப். சரி சரி. அதற்கு பார்க்கலாமா? எனக்கு அதை தெளிவுபடுத்த இல்லைம்மா, அதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்குது? ஃபீல்டுக்கும் போய் பார்க்க 2 மணி பூட்டி விட பாரம். சரி சரி. புதுசாக ரேஞ்ச் வந்திருக்கு என்றால் ஏசிடிசி. இப்போ நாங்கள் இப்போ சோலரில் இப்போ இரவில் கரண்ட் இறக்கல தானே, இரவிலையும் நாங்கள் இப்போ கரண்ட்லேயும் ஒர்க் பண்ணோம். ஏசியும் இன்புட் பண்ண, ஏசி கரண்ட்டும் இன்புட் பண்ணலாம், டிசி கரண்ட்டும் இன்புட் பண்ணலாம். அதாவது சோலர்லேருந்து வர பவர்லேயும் இது இயங்கும். அடுத்தது மின்சாரத்துலேயும் இயங்கும். ஹைப்ரிட் மோட்டர்ஸ் இந்த இருக்கிறதுல ஹை ப்ரெஷர் மோட்டர்ஸ். இது குழாய் கிணறுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி மேலே வைக்கிற பம்பும் இருக்குது, சென்ட்ரிஃபியூகல் பம்பும் இருக்குது. சரி, இது சாதாரணமாக ரொபின் பம்போட பவருக்கு அவுட்புட் வரும். இது இந்த சோலார் அளவு என்ன மாதிரி இருக்கு? சோலார் இதுக்கு 4 பேனல் போட்டுரும். சரி, இதுக்கு 4 பேனல் போட்டுரும். அதே மாதிரி அந்த அதுக்கு 2 பேனலோ அது சோலார் மோட்டர் தான். அது என்ன விலையாது? அது நான் 2,65,000 ரூபா. அதில் இது 2 வருஷம் வாரண்டி. வாரண்டி குறைஞ்சி 1,60,000 இருக்குது. சாதாரணமாக சோளம் போட்டப்போ 1,20,000 இருக்குது. சரி சரி. இது இந்த மோட்டர் குதிரை வேலை கோஸ் எவ்வளோ? கோஸ் 1,500 வேட்ஸ். கிட்டத்தட்ட 2 ஹோஸ் பவருக்கு மேலே. அதுவும் அப்படி தான். அது ஒரு ஹோஸ் பவர் 1.5 ஹோஸ் பவர் வரைக்கும்.
இப்போ 4 பேனல்னு சொன்னால் 4 பேனல் இது நாங்கள் 8 மணிலேருந்து பின்னர் ஒரு 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். தொடர்ச்சியாக வேலை செய்வோம். இப்போ எப்படி சொல்கிறோம், இப்போ நீர் இறைக்காத நேரங்களில் சேமித்து வைக்கக்கூடிய மாதிரி டிராக்டர் அதான் டிராக்டர் நாங்கள் எம்பிவிடி கண்ட்ரோலில் போட்டு அதுலேருந்து டிராக்டர் இதுக்குரிய மழை நேரங்களில் தேவையில்லை தான். இப்போ சாதாரணமான இப்போ நாள் பாவிக்கிறது வந்து ஹை எஃபிஷியன்ட் பேனல்ஸ். இப்போ அதனால் வந்து இப்போ ஈஸியாக டக்குன்ட்டு கொஞ்சம் வெளிச்சம் பட்டாலும் அது மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். சரி சரி சரி. ஆனால் இது எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்றை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தல இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து விடக்காடன் இடத்துல போட்டிருந்தாங்க. சரி. ஒரு பம்பு பார்த்துட்டு பிறகு அதுலேயே ஒரு 5 பேர் மெயின் அவைக்கு கூடுதலாக ஒரு நாளைக்கு 5 மணித்தாலும் 6 மணித்தாலும் தண்ணி இறைக்கிற வரைக்கும் 19,000 18,000 ரூபா கரண்ட். அவரோட கணக்கின்படி பார்க்க போனால் ஒரு 1.5 வருஷத்துக்கு காசு வந்துடும். இது இப்போ இது சோலார் பேனல்லாம் நீங்களே எல்லாம் செய்து கொடுப்பீங்களா? இல்லை அது நாங்களே திட்டிங்க முழுவதுமாக எவ்வளோ செலவாகும்? அது இப்போ அதுதான் இப்போ 1,20,000 ரூபா ஒரு பம்பு யூனிட் அந்த பம்புக்குரிய அந்த பம்ப் வந்து பேனல் போட்டு நாங்கள் வந்து மோட்டர் அதுக்குரிய வயரிங் அதுக்குரிய பேனல் எல்லாம் போட்டு ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டோட ஃபிட் பண்ணி கொடுப்போம். சரி சரி. அதை விட அடிஷனலாக அவன் வந்து ஃபுட்பால் மற்றது வந்து அதுக்குரிய நிப்பிள் ஆக்சசரிஸ் சரி எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போயிட்டு அதுக்கு சார்ஜ் பண்ணுவோம். விலைகள் மாறுபடும் இருந்தாலும் இப்போ ஒரு கதைக்கு இந்த மோட்டர்னு வைங்க, இதுக்கு நாங்கள் 4 பேனல் போட்டோம். மொத்தமாக இவ்வளவு அன்னளவா இவ்வளவு செலவா? அன்னளவா ஒரு பிராண்டை பொறுத்து. இது வந்து 3 இயர்ஸ் வாரண்டி. 3 இயர்ஸ் வாரண்டிக்கு வந்து நாங்கள் டிசி ஏசி வந்து 3,80,000 போட்டுருவோம். சரி எல்லாம் சேர்த்து. இதுலேயே வாரண்டி குறைஞ்சது இப்போ வாரண்டி குறைஞ்ச ஒரு பிராண்ட் இருக்குது. அதெல்லாம் 2,60,000 போட்டுருவோம். சரி சரி. அந்த நிறுவனங்கள் பிராண்டை பொறுத்து வந்து 32,500 விற்கிறோம், 28,500 விற்கிறோம். சரி சரி. ஒவ்வொரு அந்த என்ன சொல்றது வாரண்டி எழுதல் பெருசாக மாற்றம் இல்லை. கம்பெனி எங்களுக்கு வர ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விற்கிறோம். இப்போ கூடுதலாக இங்கே யாழ்ப்பாணத்தில் அவதானித்த வரைக்கும் உங்கள் மூலமாக ஒரு புரட்சி ஒன்று உருவாகுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் அறிஞ்சதில்லை. எனக்கு இதுதான் எனக்கு புதுசாக இருக்குது. நீங்கள் ஃபீல்டில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம். சரி சரி. ஃபீல்டில் இப்போ நிறைய பம்புகள் இருக்குது. இப்போ இதில் ப்ரெஷர் எப்படி இருக்கும் நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா தானே இதெல்லாம் ஹை ப்ரெஷர் பம்ப். சரி சரி. ஹை ப்ரெஷர் கிட்டத்தட்ட 6 பாருக்கு மேலே வரும் ப்ரெஷர். இப்போ நாங்கள் சில வேல் பண்ண போட்ட மட்டும் ஒரு 10-15 அடிக்கு மேலே தண்ணி விசுகிறோம். அவ்வளோத்துக்கு பவர்ஃபுல் பம்ப். இது இப்படியே உள்ளுக்கு இதுக்கு குலைக்கிறதுக்கு அப்படியே இருக்கு. இது கீழே தான் இந்த கீழே மோட்டர், மேலே வந்து இம்பெல்லர்ஸ். இவ்வளோத்துல 6 இம்பெல்லர் இருக்குது. சரி சரி. இதெல்லாம் இந்த தண்ணியை வந்து மேலே அனுப்புறோம். சரி சரி. போமா பின்ன என்ன பார்க்கல நான் உங்களோட சேர்ந்து ஆச்சரியப்பட போகிறேன். இது வரைக்கும் வேற இந்த பொலிட்டனில் பொறுத்த வரைக்கும் அந்த கிரீன் ஹவுஸ் இருக்குது தானே, கிரீன் ஹவுஸ் மேலே பொலித்தீன் தானே அடிப்போம். அதனால எங்களுக்கு இங்கே ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா நாங்கள் வந்து வெக்கையான இடத்துல இருக்கிறோம். அப்போ வெப்பமான இடத்துல இருக்கீங்களா இது ஹீட் கூட வருது. உள்ளுக்கு ஹீட் வந்து கடுமையாக இருக்கும். அதனால பயிர்கள் வந்து செய்யலாம். அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு. இப்போ வந்து எனக்கு சொல்கிறேன், இதில் வந்து நாங்கள் கிராஃப்ட் செய்து விற்கிறோம். இப்போ இது வந்து என்னத்துக்காக இதில் எப்படியே வளரும். இந்த சரியை வளர்றதுக்குள்ள வடிவாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு பிளான்ட்டை வந்து நாங்கள் 300 ரூபாய்க்கு விற்கிற மாட்டோம். கிராஃப்ட் செய்து வளர்த்து போட்டு ஒரு 1,500 அப்படி விற்கலாம். சரி சரி சரி. விற்கலாம். அதோட ரெடிமேட் தானே, வீட்டை வைக்கல வடிவாக இருக்கும். சரி சரி. இன்னொரு 1 மந்த்ல மேலே வளர்ந்துடுறது அப்படி. சரி சரி. அதான் அந்த பச்சை வீட்டு அதால இந்த வெப்பம் கட்டுப்படுத்தப்படும். என்ன இல்லை வெப்பம் வந்து இப்போ எங்களோட இடம் வந்து ரைஸ் ஒன் தானே, வெப்பநிலை பிரதேசம். வெப்பநிலை பிரதேசத்தில் வந்து நாங்கள் இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது உள்ளுக்கு தேவையான அளவு அதாவது கூடுதலாக குளிர் பிரதேசங்களில் வெப்பம் சூரிய ஒளி குறைவாக தானே கிடைக்கும். அதை கூட்டுறதுக்காக இந்த கிரீன் ஹவுசஸ் வந்து கூடுதலாக பாவிக்கிறோம். அதை வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து இதை வந்து ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர், பாதுகாப்பு இல்லங்கள்னு சொல்லுவோம். என்ன நடக்குது எனக்கு இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக். இப்போ இப்போ வந்து இப்போ ஃபர்டிலைசரில் இதெல்லாம் போடுவோம். இப்போ நாங்கள் யூரியா MOP TSP ஒன்றும் பாவிக்கிறோம். எல்லாமே நீரில் கரையக்கூடிய இது பாவிப்போம். அடுத்த பஞ்சகாவியா பாவிப்போம். பஞ்சகாவியா இயற்கை கூடுதலாக இயற்கை தான் இருக்கும். அப்படியே அடுத்த கடல் பாசி 50% கடல் பாசியும் இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா பாவிக்கிறோம். சரி சரி. சரிதானே. மிச்சம் வந்து நாங்கள் 50% வந்து ஓட்டு சொலிவல் பொருள், அதாவது நீரில் கரையக்கூடிய எல்லா விதமான மூலங்களும் இருக்கிற இது. அதில் ஒரு 10 வகையான பசலைகள், பாஸ்பரஸுக்கு பொட்டாசியம், அதை விட நாங்கள் கால்சியம் நைட்ரேட், மெக்னீசியம் சல்பேட் வந்து அடிஷனலாக பாய்ப்போம். இப்போ எத்தனை வீதம் இயற்கையாக இதில் இருக்கும்? இதில் வந்து 50% இயற்கை தான். 50% இயற்கை. அடுத்தது நாங்கள் இப்போ இதில்
ரிக்யர்மெண்ட் வந்து குறைவு, தேவை வந்து குறைவு. ஒரு தாவரத்துக்கு 1 கிராம் வளர்ச்சி பருவத்தில், பிறகு முதிர்நிலை பருவத்தில் 2 to 3 கிராம் அவ்வளவுதான் விடுவோம். அப்ப எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு 2 கிலோ தான் போகும். அதுவும் இல்லை, மண்ணோட எந்த விதமான தொடர்பும் இல்லை தான், கண்டக்ட் ஒன்றும் இல்லை. அப்ப இந்த கெமிக்கல் மண்ணோட நீர்ல கறக்க போறது இல்லை, நீர் மாசு நடக்காது, மண்ணோட எந்த விதமான தொடர்பையும் இல்லை. அப்புறம் நாங்கள் அதில் பாவிக்கிறது. இது வந்து மண்ணின்றிய விவசாயம் ஆயிட்டோம், மண்ணே இல்லை, கோகோபிட் மட்டும்தான். இப்போ இதுல என்ன நடக்குது இப்போ கூட? இது வேலை செய்து கொண்டிருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக் நாங்கள் 3 பேரும் செட் பண்ணியிருக்கிறோம். மோட்டர் ரிக்வயர்மெண்ட் கேட்ட மாதிரி. இது வந்து டைமர் இந்த இருக்கு, ஒரு 4 நிமிஷத்துல நின்றும். அதாவது வந்து இதுண்ட வெப்ப அந்த சமநிலையா வச்சிருக்கீங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வாட்டர் தண்ணியை வந்து இப்போ பம்ப் பண்ணி கொண்டிருக்கிறார், தண்ணியையும் பசலையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது இப்போ நீங்க இப்பதான் போட்டீங்களா? இப்போ போடல, ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது. சரி சரி சரி. இது ஆட்டோமேட்டிக் டைமர். அதாவது நீங்க இது என்ன நேரம் டைம் இந்த செட் பண்ணி ரன் போறோம். ரன் டைம் காட்டுறேன். இந்த ஸ்டார்ட் டைம் காட்டுக்கும் 8:30 விடிய 8:30. அதே மாதிரி 10:15. ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் வேலை செய்து கொண்டு 3 தடவை வேலை செய்யும். சரிதான், 8:30க்கும் வேலை செய்யும். அதே மாதிரி இப்போ 4:30க்கு இப்போ வேலை செய்யும். சரிதான். இப்போ 9 ரெண்டாவது லைன் வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. இந்த 2வது ஃபர்டிலைசர் டேங்கும் அதுவுமே இதுக்குள்ள ஒவ்வொரு இதுல என்ன இருக்கு? இப்போ இதுல 3 இருக்குல்ல? இதுல 3 இருக்கு. இதுல வந்து நான் நேச்சுரல் சப்ளை பண்ணுவோம். சரி சரி. கெமிக்கலோட மிக்ஸ் பண்ண மாட்டேன். அதுல வந்து இதுல பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மற்றது கடல் பாசி. சரிதான், கடல் பாசி இதுல சமைட் பண்ணுவோம். இதுல வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர். சரி சரி. அதுவும் போட்டு சொல்யூபிள் ஃபர்டிலைசர் தண்ணியில கரைச்சி போட்டு அதுல ஊற்றி விடும். சரி சரி. இப்போ எத்தனை பிளான்ட் இருக்கோ அத்தனை பிளான்ட்ஸ் கிட்ட இதுக்குள்ள இப்போ பார்க்க போறது அதுல 600 பிளான்ட் இருக்கு. இப்போ 600க்கும் எத்தனை கிராம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விடுவோம். இதுல இருந்து போற தண்ணி வந்து ஒவ்வொரு நாளுமே நியூட்ரிஷன் போட்டுறேன். போசனையான தண்ணி தான் போகும், தனியாக தண்ணி மட்டும் போகாது. ஒவ்வொரு நாளும் தண்ணி பசல அவருக்கு அந்த நாளாந்த தேவை என்னவோ அதுக்கிட்ட மாதிரி பசல போய்கொண்டே இருக்கு. அப்ப அது என்ன? அது இப்போ இது 2 செக்ஷன் இருக்குது. ஒரு செக்ஷன் ஏ, அடுத்த செக்ஷன் பி. ரெண்டுக்கும் அதுல பாருங்க பயிர்கள் வந்து சின்ன இருக்கணும். அவருக்குரிய பசல சிபாரிசு வித்தியாசமா, இவருக்குரிய பசல சிபாரிசு தேவையான அளவு. இது இப்போ இந்த லைன் மட்டும் தான் ஒர்க் பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா. பிறகு ஃபர்ஸ்ட் லைன் அந்த லைன் ஆட்டோமேட்டிக்கா ஒன்னாயி. சரி சரி. அது ஒன்று அதான், அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் பாவிக்கிறோம். இவர் வந்து என்ன செய்வார், 8 வேல் போடலாம் உங்களுக்கு. இது அமெரிக்கன் ப்ராடக்ட். 8 செக்ஷன் போடலாம். இப்போ 2 வேல்ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி சரி. 2 வேல்வு என்ன செய்வார், ஆட்டோமேட்டிக்கா மாறி மாறி அந்த டைமுக்கு. சந்தேகத்தில் கேட்குறேன், இப்போ நீங்கள் இதில் 2 கொண்டு கனெக்ட் செய்திருக்கிறீங்க. இது ஒரு மோட்டர் தானே? ஒரு மோட்டர் தான். ஒரு மோட்டர்ல இருந்து வாரத அந்த போட்டுருக்கு, அதான் வேல் அந்த இருக்கு. அந்த 2 வேர் கணக்கு பண்ணி இருக்கு. இப்போ அவர் என்ன செய்வார், ஒன்றை க்ளோஸ் பண்ணி அது ஓட்டோவாவே ஓட்டோவாவே அந்த 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணி நாங்க மூடி திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு வேலை ஒரு நாளும் பசலையே கரைச்சி விடுறதா. சரி, நாங்கள் 3 நாளைக்கு ஒருக்கா கரைப்போம். சரிதானே, அந்த ரெக்காமெண்ட் 3 நாளைக்கு ஒருக்கா இதை கரைச்சி விடுறதா பேர். இல்ல என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு நாளைக்கு 3 தினம் போற மாதிரியா வருவீங்க? அது வந்து மின்சார செலவு கூட. மின்சார செலவு டோட்டலாவே 15 யூனிட் போகுது ஒரு மாதத்துக்கு. 15 யூனிட். காஃப் கோர்ஸ் போடுறாங்க. அதான் நீங்க தேவையான சொட்டு நீர். சரியான சொட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி எவ்வளவு வருது. நான் இதுல வந்து 8 லிட்டர் ரிப் போட்டேன். ஒரு மணி நேரத்துல 8 போடுறது 4 பிரிச்சு கொடுத்தேன். 5 நிமிஷத்துல இந்த பேக் ஃபுல்லா ஃபில் ஆகி வலிய வலிக்கிட்டு வேஸ்ட் தான். பிறகு நான் 2 லிட்டரை 4 பிரிச்சு கொடுத்துருக்கேன். 4 பிரிச்சு கொடுத்துருக்கேன். அப்போ பாருங்க டொட்டா வருது. அப்போ தண்ணியின் வேல்யூவை பாருங்க. எங்களுக்கு டோட்டலாகவே இந்த கூலிங் சிஸ்டம் மற்றது இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு 250 லிட்டர் தான் போகுது. இது ஒரு நாளைக்கு ஆஃப் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா. இந்த சரி நன்றி. 250 லிட்டர் 250 லிட்டர் 250 இவ்வளவுக்குமே. சரி, 3200 சதுரடி இருக்குது. சரிதானே, மொத்தமா 3200 சதுரடி. சரி, அப்ப 250 லிட்டர் தான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவை. சரி, இப்போ 4 பாத்திக்குள்ள போடும்போது நீங்கள் செம்மண் தேவை, களிமண் தேவை எல்லாம் டோன்ட் வரி. தண்ணி பிரச்சனையை பற்றி யோசிக்க தேவையில்லை. சரி, சலைன் போட்டுறா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆரோ பிளான்ட்டை போட்டு நல்ல தண்ணி எடுக்கலாம். சரி சரி. மண் இல்லாட்டி மண் உங்களுக்கு உப்பு தண்ணி உப்பு மண்ணா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த மண் தேவையில்லை தானே எங்களுக்கு நிலம் தானே தேவை. ஏன்னா மண் இல்லாமல் நாங்கள் கொக்கோபிட்டை போட்டு தானே நாங்கள் விவசாயம் செய்கிறோம். பாவிக்க முடியாத நிலங்கள் இருக்கு தானே, அப்படியான நிலங்களை வந்து ஹை ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் கூட்டின ஒரு இடமா வந்து நாங்கள் மாற்றலாம் இந்த டெக்னாலஜியில். சரி சரி. இல்லை நான் என்ன கேட்குறேன், இப்போ இதில் தென்னை சம்பந்தமான விஷயங்கள் தான் இதில் இருக்குது. தேங்காய் தும்பு, அந்த தும்பு நான் கேட்குறேன் என்னன்னா முழுவதுமாவே அதை தான் பயன்படுத்துறதா? இல்லை அது மண்ணே இல்லை,
ஒரு சொட்டு மண்ணும் இல்லை. இல்ல அது விளைச்சல் வித்தியாசம் இருக்கு. விளைச்சல் பாருங்க வந்து பாருங்க. உள்ளுக்கு எதிர்பார்ப்போம், எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, சந்தேகத்தை தீர்த்து போட்டு உள்ள போக சொன்னதெல்லாம் சரிதான். உலகத்துல வந்து மண்ணை வந்து நாங்கள் வேண்டிடலாம் சரிதானே. ஆனா கொக்கோ பீட்டே வேண்டலாம். இலங்கையில இருக்கிற கொக்கோ பீட், அதாவது அந்த தேங்காய் தும்பு சோறுவோம், அதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, நல்ல ஃபைபர். அது சரி சரி அவ்வளவு மார்க்கெட். அதை உற்பத்தி செய்யக்கூடியது, மீள் புதுப்பிக்கக்கூடிய வளம். அது மண்ணை வந்து மீள் புதுப்பிக்கிறது கனகாலம். இது மீள் புதுப்பிச்சு நாங்கள் தேவையானது. இது வந்து மண், அதை விட அதுல ரசாயன கலப்பும் இருக்காதுல்ல. ரசாயன கலப்பு எப்படிதான் இப்போ ஆர்கானிக் கொக்கோ பீட்டா இருக்காது. கெமிக்கல் கொக்கோ பீட்டா அதுல ஏதாவது பாறை உலகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்ப நாங்கள் அதை வாஷ் பண்ணி தான் எடுப்போம். இது வந்து நாங்கள் போடும் 2 நாள் 3 நாள் 72 மணித்தியாலம் நாங்கள் இதை வாஷ் பண்ணி கழுவுவோம். சரி சரி. இதில் வந்து இந்த பொட்டாசியம் அதில் கூட இருக்கும், அதில் ரிமூவ் பண்ணுறதுக்காக கழுவி கால்சியம் நைட்ரேட், மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படியான ரசாயன கலவையில் போட்டு அதை நாங்கள் பிரிச்சு வாஷ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு ரத்த கலரில் வரும் அந்த சாயம். அடுத்து அந்த பென்சோயிக் ஆசிட்ன்றது இது அமிலம் ஒன்று இருக்குது. அதனால தான் நாங்கள் அந்த கண்ணாடிகள் அந்த ஏதாவது கோப்பிங்கான டீ கேக்கில் டக்குன்னு ஊற்ற போகுது, தேங்காய் தும்பை தேய்க்க தும்பால தேய்க்கிறதுக்கு சும்மா தேங்காய் தும்பால தேய்க்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பார்த்தீங்கன்னா குயிக்காக ரிமூவ் பண்ணிடும். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இதில் நீர்ப்பாசன விடயங்கள் மட்டும்தான் இருக்குது. நீர்ப்பாசனம் மற்றது. இது எத்தனை லிட்டர்? இது 1000 லிட்டர். 1000 லிட்டர். ஆனால் ஒரு நாளைக்கு 250 லிட்டர் தான் செலவாகுது. என்ன இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஃபில் ஆகிக்கொண்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கொண்டு ஃபுல்லானோன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக நின்றுவார். ஃப்ளட்டர் போட்டுருக்கோம். சரி சரி. இந்த டேங்கிலும் அதே மாதிரி தான். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஸ்டார்ட் ஆகல, தண்ணி வரும், பிறகு அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இல்லாட்டி எக்ஸஸ் போட்டுருல வேற போதும். சரி, அப்படி மேலே பாருங்க. இப்போ மழை பெய்து கொண்டிருக்கு. இப்போ பயிர்களுக்கு மழை வெயில் எல்லாம் தேவை தான், ஆனால் அளவாக இருக்கணும். ஆனால் மழை வந்து நீர் கொடுக்குறதால மழை தேவையான ஒன்று இல்லை. இதால என்ன எந்த அளவுக்கு பயன் இருக்குது? இப்போ சூரிய ஒளியை கட்டுப்படுத்துறதா இருக்கட்டும், பூச்சிகளை, அதே மாதிரி என்னென்ன பயன்கள் இருக்கு? இதில் வந்து நாங்கள் கட்டுப்படுத்துறதுனால புறஊதா கதிர்களை வந்து யூவி, அதாவது புறஊதா கதிர்களை வந்து தவிர்க்கிறோம். சரி சரி. அதாவது தாவரத்துக்கு தேவையான சூரிய ஒளி மட்டும்தான் உள்ள வரும். அதான் சொல்றேன். சரிதான், உள்ள வரும். அதாவது கிட்டத்தட்ட 80 விதமான ஒளிக்கட்டையில 80 விதமான ஒளி வந்து உள்ள வருது. இதில் 80% சரிதானே வருது. இது வந்து பூச்சி பூவாவலை. இவர் தான் எங்களுக்கு பூச்சியில இருந்து பாதுகாப்பு செய்யறாரு. இவர் கட்டாயம் செய்தியே ஆகணும். அடுத்த மழை பெஞ்சாலும் உங்களுக்கு மழை பெய்யும். மற்ற வேற ஒரு ரிஸ்க்கள் இல்லை. சரி சரி. அதான் பூச்சி தொல்லை தான் பெரிய அளவு பயிர்களுக்கே பாதிப்பு. நன்மைகள் நிறைய இருக்குது. ஆனால் இதுல ஒரு பெரிய ஒரு பிரதிகூலம் என்னென்றால் இதை ஆரம்பிக்கிறது பெரிய ஒரு முதல் வேணும். தொகை என்ன பெரிய ஒரு முதல் வேணும். அதான் சிஸ்டம் இப்போ இப்படியே இப்போ இதில் வந்து 2500 சதுர அடி 3500 சதுர அடி ஒரு 1000 சதுர அடி என்று வைங்க. 1000 சதுர அடிக்கு இப்போ இந்த வசதியை விட்டுட்டு இதால மட்டும் அதான் இந்த வேலைகள் எல்லாம் சேர்த்து அதுக்கு எவ்வளவு செலவாகும்? இப்போ நல்ல குவாலிட்டி. இப்போ நாங்கள் போட்டுக்கலாம் ஸ்டைல் 10 இயர்ஸ். சரி சரி. 10 இயர்ஸ் வாரண்டி. இதுவும் ஸ்டைல் 10 இயர்ஸ் வாரண்டி. இப்போ நல்ல குவாலிட்டி போட்டு செய்யறேன்னா இப்படியும் 850லேருந்து 1000 ரூபாய் கிட்ட ஒரு அடிக்கு, ஒரு சதுர அடிக்கு. சரி சரி. அடுத்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ வந்து நாங்கள் எங்கட வெப்பநிலை பிரதேசம் பண்ணபடியா நல்ல உயரமாக இருக்கும். சரி. எங்கட உயரத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 16 அடி ஹைட்டு. மற்ற டோட்டல் வந்து 24 அடிக்கு போகுது டாப் எண்டு. அப்போ உயரத்துக்குள்ளே நாங்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் வந்து ஹெவி பைப்ஸ். இப்போ சாதாரணமாக பாவிக்கிற நார்மலாக பாவிக்கிற அந்த ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட பைப்பை கூட ஹெவி பைப்ஸ் தான் போடும். அப்போ தான் இந்த இது இல்லை புயல் பார்க்கணும் இது ஸ்ட்ரோக். அடுத்து இப்போ நாங்கள் ஒரு அந்த இவ்வளோ காசை கொடுத்து செலவழிச்சு போட்டு குறைஞ்சது ஒரு 10 இயர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணாட்டி வேஸ்ட். அது ஒன்று. அப்போ மோர் தென் 10 இயர்ஸுக்கு மேலே பாவிக்கக்கூடியமா இருக்கும். இப்போ நீங்கள் 850 ரூபான்னு பார்க்கும்போது 1000 சதுர அடிக்கு 8.5 லட்சம் ரூபா அப்படிங்கிறது இந்த இதுக்கு மட்டும். அப்போ இந்த இதோட எல்லாம் 1 மில்லியன் பார்க்கலாம். 1 மில்லியன் பார்க்கலாம் 1000 சதுர அடிக்கு. நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஒரு 1 மில்லியன் 10 லட்சம் நாங்கள் செலவு செய்கிறோம். அது வந்து எவ்வளவு காலத்துல மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் லாபத்தின் அடிப்படையில் பார்த்தா? சில பயிரை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துல எடுக்கலாம். சரி. பெல் பேப்பர்ஸ், நாய் மெடிசன் சொல்லுவாங்க, கொச்சி, அது குடமிளகா கொச்சி வந்து ஹை. சரி சரி. விலை கூட. அடுத்த சீசன் இருக்கு. இப்போ நாங்கள் இப்போ 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம்னா எங்களுக்கு இப்போ நவம்பர் டிசம்பருக்குள்ள ஹை ப்ரைஸ். கேப்சிகம் எல்லாம் கரிமிளா எல்லாம் கடுமை. சரி. ஆனால் த்ரூத் இயர் வந்து ஓவரேஜாக ஒரு மரத்துக்கு, அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு, ஒரு சதுர மீட்டருக்கு வந்து இதோட ப்ராடக்ட் வந்து 28 கிலோகிராம். அவரேஜாக பார்த்தீங்கன்னா 2.5 2.8 பிளான்ட்ஸ் வரும். அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு 10 கிலோகிராம் டார்கெட். அப்போ நீங்கள் 1000 சதுர அடிக்குள்ள 300 மரம் வைக்கலாம்டா 3000 கிலோ. 3000 கிலோ.
1000 சதுர அடிக்கு 300 வைக்கலாம், 150லேருந்து 300 வைக்கலாம். சரி, அது என்னென்ன பயிர்ன்றது அது வந்து இப்போ பயிரை பொறுத்தது. இப்போ வந்து இப்போ இதுக்குண்டு ஸ்பெஷல், அதாவது இப்போ எல்லா இப்போ நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் பூசணிக்காவை செய்யலாம், போட்டமெல்லாம் செய்யலாம். அப்போ மற்றது அதெல்லாம் செய்யலாம், பட் அதெல்லாம் அயன் மருந்து சேர்க்க. அப்போ தன்மருந்து செய்யக்கூடியது. அப்புறம் உண்மையாக இப்போ நான் இது பார்த்து ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கல. ஆனால் இப்போ இதுக்கண்டு ஸ்பெஷல் வெரைட்டி பொலிட்டனலுக்கண்டு வெரைட்டி வச்சுருக்குறாங்க. சரி, இப்போ இதில் வந்து க்ரோத் கூட. அடுத்தது அவர் இப்போ சாதாரணமாக நாங்கள் வெளியில் வந்து 4 மாதம் 5 மாதம் வச்சுருக்கிற பிளான்ட்டை வந்து இதுக்குள்ள 1 வருஷம் வச்சுருக்கோம். அதுக்கிட்டமா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டே இருக்கும். நியூட்ரிஷன் சப்ளை அதுக்குரிய எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தான் ஒரு 6 மாதம் நிற்கிறத 1 வருஷத்துக்கு மாற்றலாம். அதன் விளைச்சலும் அதே மாதிரி வரும். விளைச்சலும் அதே மாதிரி தான். இப்போ வெளியில் என்னென்னா சில பேர் இப்போ ஒரு மிளகாய் தோட்டம்னு சொன்னால் முதல் அறுவடையில் ஒரு 10 கிலோ வருதுன்னா அடுத்த அறுவடையில் கொஞ்சம் கூடும், அதுக்கு பிறகு கூடி பிறகு குறைஞ்சு கொண்டு போகும். ஆனால் இது எப்படி? அது இதுவும் அதே மாதிரி தான். எங்களுக்கு ஆரம்ப அறுவடை குறைவாக இருக்கும், பிறகு கூடி போகும். சரி. ஆனால் இப்போ ரீப்ரூனிங் செய்து திரும்ப அந்த மரத்தை வளர்த்தையும் திரும்ப கட் பண்ணி திரும்ப வளர்க்கலாம். இந்த மிளகாய் செடியை அப்படி செய்யலாம். ரீப்ரூனிங் இப்போ பெல் பேப்பர்லாம் அப்படி செய்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ நான் அதை ட்ரை பண்ண இல்லை. ஆனால் இப்போ 1 வருஷம் பழமையான மரங்களை கூட திரும்ப ரூட் வேர்கள் இருக்குதான், வேரில் கத்தரிச்சு போட்டு திரும்ப நடிக்கணும். வேரை கத்தரிச்சு போட்டு நட்டுட்டு திரும்ப தலைக்க வைக்கிறாங்க. தலைக்க வைக்கல அங்கே 2 விஷயம். ஒன்று எங்களுக்கு மீடியா அந்த ஊடகத்தின் செலவு இல்லை, அடுத்து திரும்ப அந்த மரத்தை நடுறதுக்குரிய செலவு இல்லை, அதை வளர்க்கறதுக்குரிய காலம் செலவாகும். அதை விட 2லேருந்து 3 மாதம் உங்களுக்கு அது பலன் தந்தாலும் காணும் தான். எக்ஸஸ் ப்ராடக்ட். சரி. இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இப்போ மேலோட்டமாக நீங்கள் அவதானிச்ச வரைக்கும் மற்றது டெம்பரேச்சரை பாருங்கள். இப்போ டெம்பரேச்சர் வந்து இப்போ பகலில் வந்து 39 42 வரைக்கும் போகுது இதுக்குள்ள. சரி, 42 இந்த ஏரியாக்குள்ள. இப்போ நாங்கள் உள்ளுக்கு என்ன செய்யணும்னா 5லேருந்து 7 வாசி குறைச்சி வச்சிருக்கோம். அது எப்படி குறைபடுது? அது ஆட்டோமேட்டிக் கூலிங் சிஸ்டம். அது என்ன அது உள்ளுக்கு இருக்குது பாருங்க. அதுக்கு தான் மட்டு மோட்டர் போட்டிருக்கோம். அவர் என்ன செய்வார், இந்த டெம்பரேச்சர் கூடன உடனே இல்லை அதை தான் நான் வந்தோடனே கேட்டேன். நான் இப்போ இதுக்குள்ளே நிற்கும் போது நான் கேட்டேன்னா அந்த சூரிய ஒளியை கட்டுப்படுத்துறது, அந்த அதுன்ற அதிக கூடிய வெப்பநிலையை கட்டுப்படுத்துறத நான் சூரிய ஒளியை கட்டுப்படுத்துறேன் ஒரு விஷயம் சொன்னேன். இதுக்குள்ள நிற்கும் போது வித்தியாசமா இருக்கு, வெளியில இருந்ததை விட இதுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப நான் உள்ளுக்கு போய் இன்னும் வித்தியாசமா இருக்கு. சரியான ஒரு நீங்கள் ஒரு நுவரலியாங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி, அது உள்ளுக்கு போய் பார்ப்போம். இல்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அது காட்டணும் உங்களுக்கு. ஃபேன் இருக்கு. அதுக்கு முதல்ல நாங்க பயிரை போய் பார்ப்போம். நிறைய பேர் பயிரை காட்டாம குறைச்சு கொண்டு இருக்கேன்னு யோசிப்பீங்க. வாங்க. எல்லாம் வந்து சிக்ஸாக் வடிவத்தில் இருக்கணும். இந்த இதே இப்படி வச்சு சிக்ஸாக் வடிவத்தில் இருக்கணும். இதில் வந்து பூச்சி வந்து எப்பயுமே வந்து இப்படி வளைஞ்சு போகாது. வாசல் இருக்குன்னா அதுக்குள்ள நீங்க வளைஞ்சு போகாதானே, அவர் நேரா தான் போக பார்ப்பேன். அப்ப சிக்ஸாக் போட்டா அவரை குழப்புற மாதிரி, நேரா வர்ற டக்கு நீங்க வர மாதிரி சிக்ஸாக்ல இருக்கும். வாசல் இருக்கிற இடத்த மட்டும் தான் அப்படி இருக்கும், மற்றது அப்படி அப்படியே வாங்குவோம். ஓ ஐயோ, இது 85 நாள். உண்மை ஆச்சரியமா இருக்குண்ணா. 85 நாள். இது கரிமிளகாய் வெளியில வைக்கிற மிளகாய். ஆனா நீளமா இருக்கு, நீளம் பெருசா வரும். ஒரு காய் வந்து 150 180 கிராம் வருது ஒரு காய் மட்டும், ஒரு விளைச்சல் மட்டும். இப்ப கட்டு பாருங்க, எல்லா பூவும் அப்படியே காய பிடிச்சி கொண்டு வர. இது எத்தனை சதுர அடி? இது மட்டும் இது 2000 சதுர அடி. சரி, இதுக்குள்ள 600 பிளான்ஸ் இருக்கு. ஒரு ஆள் உயரத்தை பாத்தீங்களா? அதுதான். இன்னும் இது வந்து 10 அடி வரைக்கும் வளரும். இன்னும் இதுன்ற விதை வேறையா? இது அதே தான். நாங்க வெளியில வைக்கிற மிளகாய் நீங்க இந்த உயரத்துக்கு மேல பார்க்க மாட்டீங்க. அடுத்தது டிசீஸ், பயங்கர டிசீஸ் வரும். இதுக்கெல்லாம் டிசீஸ் இல்ல, உள்ளுக்கு ஒன்றும் வராது. அப்ப கெமிக்கல் அடிக்க தேவையில்லை. இதால என்ன நன்மைன்னா, முதலாவது நீர் வீண் விரயம் இல்லை, ரெண்டாவது பூச்சி தொல்லை இருக்கு அல்லது நோய் ஏற்படுதுன்னு போட்டு ரசாயனத்தை அதிகமா தெளிக்க வேண்டிய தேவையான ரசாயனம் அடிக்கிறேன். ஓ அதான். இப்போ ஏதாவது ஒரு சின்ன இலையில ஒரு தாக்கம் வந்தா கூட உடனே அடிக்கிறது. மற்றது இப்போ எங்களுக்கு இதுல டிசீஸ் ஏதாவது வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை தான். நாங்கள் காவத்தை கட்டுப்படுத்துறோம், சூரிய ஒளியை கட்டுப்படுத்துறோம், தண்ணியை கட்டுப்படுத்துறோம். சரிதானே? மீடியா பாத்தீங்களா? அஞ்சு இவ்வளவு தான் மீடியா. இங்கே தனியா கோக்க போயிருங்க தனியா. இதுல இது என்ன அளவு? இது வந்து 16க்கு 16 இன்ச்சு தர 16 இன்ச்சு. இது வந்து 3 வருஷம் பாய்க்கக்கூடிய பேக். இதுல என்ன அளவுல இருக்கு அந்த தேங்காய் தும்பு? தேங்காய் தும்பு வந்து 80% தேங்காய் தும்பு, 10% தேங்காய். இந்த இருக்கு மேல இருக்கிறது இது, அதுவும் தென்னை தான். இது வந்து காட்டு ஊட்டலுக்காக போடுறோம். சரி சரி. இது தென்னை அந்த பொச்சு, இது வந்து அந்த உரிமை அந்த பச்சு போட்டே வெட்டுனது துண்டு துண்டா. அது அதுல இருக்கிற அந்த தொங்க தும்பு சோறு ரெண்டுவோம், அது நாரோட ஒட்டி இருக்கும். மற்றது 10% சிப்ஸ், 5%
வேர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம். சரி 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 சரி, அது 5 வீதம் பகுதியாக கறக்குன்னு உமி. ஆனால் எனக்குன்னா இதுக்கு வார நீங்கள் போடுற அந்த ரசாயனத்தை விட இதுவே பெரிய ஒரு பலம் போல இருக்கு. அதான் இவ்வளவு சரி. இப்போ இது வந்து நியூட்ரல் தான். இதில் பெருசாக என்ன சொல்ல, இதில் பசலை ஒன்றும் இல்லை. நாங்கள் கொடுக்குற பசலையை இவர் எடுத்து வச்சு கொடுக்கக்கூடிய உறிஞ்சி வச்சிருந்து திரும்ப கொடுப்பேன். சரி சரி சரிதானே. இப்போ என்ன கிலோவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2.25 2.5 கிலோ கிட்ட வருது. ஒரு இப்போ ஒரு சடின்னு வச்சுக்கொள்வோமே, இதுக்கு 2 சடி நிற்கிது ஒரு பை. இதை வந்து ஒன்று செய்கிறேன்டா எவ்வளவு செலவாகும் எங்களுக்கு? இப்போ இதுக்கு எங்களுக்கு கோஸ்ட் வந்து 270 ரூபா முடியுது. ஒரு அதாவது செடி நட்டு இது செடியெல்லாம் நட்டுக்கிற செடியோட என்றால் கிட்டத்தட்ட 300 ரூபா வரும். 300 ஆரம்ப கட்டத்தில். இப்போ இதுக்கு கோஸ்ட் கூட. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு 300 ரூபா செலவழிக்கிற அளவுக்கு பயன் இருக்குமா? இருக்கும். என்ன இப்போ எத்தனை கிலோ அறுவடை செய்யலாம்? ஒரு மரத்தில் 10 கிலோ டார்கெட். ஒன்றும் இல்லை. சரி சரி. இப்போ சாதாரணமாக சிறப்பாக இருக்கு. எனக்கு ஆச்சரியம். இங்கே பாருங்க, இப்போ சாதாரணமாக இங்கே பாருங்க, இது வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வட்டி விட்டு அந்த புறன் பண்ண மரம். சரிதானே. இங்கே பாருங்க எத்தனை காய் இருக்குது. சரி, 1 2 3 4 5 7 8 காய் இருக்குது. 8 காயிலும் 180 கிராம் படி பாருங்க. இப்போ இது வந்து இப்போ 85 நாளில் இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள வச்சிருக்க போகிறோம். அது சரி. என்ன இப்போ இதுல மற்றது அடுத்த பிரான்ச் வந்து அடுத்தது பூக்க முடிக்கிறாங்க. இப்போ இதில் இதை விட அடுத்தது டபுள் ஆக போகுது. அப்போ ஒரு மரம் எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 400 ரூபா படி பார்த்துப்பட்டேன். அவரேஜ் ஒரு 200 ரூபா படி பார்ப்போமே. ரெண்டாலும் ஒரு மரம் வந்து எங்களுக்கு 10 கிலோ 2000 300 ரூபா செலவு. 500 ரூபா செலவு பார்க்கலாம். எல்லாம் ரன்னிங் கோஸ்ட் குறைவு தானே. மாதம் வந்து எங்களுக்கு ஒரு 2 இருந்து இப்போ பயிர் வளர்ந்த உடனே எங்களுக்கு 3.5 கிலோ பசலை போகுது. சரி, 3.5 கிலோ பசலை. 3.5 கிலோ பசலை இப்போ நல்ல ஹை குவாலிட்டி பவர் பிளேஸ் 1000 ரூபா அப்படி பார்த்தாலே 35 ரூபா தான் மொத்தமாகவே ஒரு மாதத்துக்கு. தண்ணி செலவு இல்லை. கரண்ட் பில் 14 யூனிட் தான் டோட்டலா. ஒரு 1000 சதுர அடி. இது நான் கரிமிளா நட்டுருக்கிறேன். என்ன இப்போ ஆரம்பத்தில் போட அந்த குடமிளகா முளைக்கையில் எனக்கு. அதனால கரிமிளா இது அதை கண்டிருந்தபடியே நான் அதை நட்டினேன். அதே முளைக்காத காரணம் வந்து அதே சீட்ஸ் ஜெர்மினேஷன் முளைதிறன் பிரச்சனை. நான் தேடின இனமும் கிடைக்கல. அப்புறம் அந்த இனம் எடுத்து திரும்ப போட்டுருக்கு. இது என்ன இனம்? இது முறியான்ற முறியா. இது சம்பந்தமாக இது பார்க்கறதுக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மெனக்கட்டேன். நான் போய் பார்க்க எனக்கு பயங்கரமா போயிட்டு. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இது சரி பரவாயில்லை. நான் போய் பார்த்ததெல்லாம் அங்கே அவ்வளவு உயரத்தில் ஃபுல்லாகவே எனக்கு ஆச்சரியம். இந்த பெசம்பரட் கொடிகள் இருக்கும். அந்த கொடிப்பட்ட அந்த அப்படி ஒரு இதுக்குள்ள போற மாதிரி இருந்தது. அவை ஒரு வருஷத்துக்கு மேலே 5 கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு இதை பார்க்க ஆச்சரியம். நீங்க சொன்னதை பார்த்தா இன்னும் ஆச்சரியப்பட்டுருவேன். அடுத்து இதில் 2 இன்ச் கட்டி இதையும் கட்டி இருக்கு. மரம் நிற்காது. சாஃப்ட் தானே. சரி சரி. சரியான சாஃப்ட் இஞ்சி. அதுக்கு என்ன செய்திருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு கிளிப் மாதிரி போட்டிருக்கு. இந்த மாதிரி கிளிப் போட்டு கொடியை அதுக்குள்ளே விட்டு இது அமர்த்தான் எடுக்கிறது. இங்கே இது எடுத்துட்டு சரி. நார்மல் 5 வாருங்களேன் வாங்க. இப்போ நார்மலாக ஒப்டிமமும் இப்படி காய்க்கும். இப்போ இது எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பாருங்க. இங்கே வாங்க உங்களை எத்தனை காயின்னு பாருங்க. அதுவும் இந்த காயை நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் இது பிஞ்சு. இப்போ இது மாதிரி இன்னொரு மடங்கு வரும். இப்போ ஒரு இலையருக்கு தானே, இந்த இலையோட சைஸுக்கு வரும். சரி சரி. ஒரு காய் வரும். இப்போ நான் 2 கிலோ நட்ட இது இருக்குது பெல் பேப்பர் குடம்புல. அதில் மரத்தை வந்து பாருங்க. சரி சரி. இது என்ன அளவு இடைவெளி இருக்கணும்? இது வந்து நான் 3 அடி விட்டுருக்கேன் இடைவெளி. அதாவது இது நடைபாதைக்கு மட்டும் 3 அடி, மற்றெல்லாம் 2 அடி. மற்றதெல்லாம் 2 அடி இடைவெளி. ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது காணாது. இடைவெளி காணாது. இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்னும் ஒரு 600 பிளான் நட்டுருக்கோம். 500 பிளானை நட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸை இடைவெளியை கூட்டினா இன்னும் நல்ல. எங்களுக்கு வேலை செய்கிறது கஷ்டம். சரி சரி சரி. இதுக்குள்ள பாரு இப்போ சிலவில் வெண்டைக்கு இது கட்டைக்குள்ளேயே 2-3 பிரான்ச் உடைஞ்சிருந்தது. எனக்கு கவலை. எண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பூ கிட்ட இருந்தது. அணியா இருந்தானே 12 காய் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு திரும்ப இங்கே வாரத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் எடுக்கும். வேஸ்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா, முதல் கட்டு மட்டும்தான் இந்த செலவு. அதுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய விதை செலவும் நாளாந்த செலவும் தானே 20,000 போதும். மாதம் 20,000 ரூபா போதும். சரியா ஒப்டிமமா செய்ய ஓடிக்கிட்டா லட்சக்கணக்கில் வரும். அதுதானே சிம்பிள். அடுத்தது இதுல இருக்கிற இன்னொரு போய் பார்த்து எடுங்களா. அன்றாபுரம் 10,000 20,000 சதுர அடி செய்யறாங்க. முடிச்சு பார்க்கல. அதெல்லாம் சாதாரணமாக 1000-2000 சதுர அடி ஸ்டார்ட் பண்ணி செய்யணும். ஆனால் இப்போ என்னென்ன இப்போ நாங்கள் இப்படியான அக்ரிகல்ச்சருக்கு போயே தான் ஆகணும். இப்போ நாங்கள் இப்போ வந்து ஒரு கரிமிளகாய் குவாலிட்டி என்று சொல்லி போட்டு நாங்கள் கொண்டு மார்க்கெட்டில் கொண்டு மருந்தடிச்சு போட்டு விற்கிறதில்ல கட்டித்தனம் இல்லை. அந்த நாங்கள் கொடுக்குற மரக்கறிக்கு பின்னால் நஞ்சு இல்லாமல் இருக்கிறதுன்றதான் முக்கியம். அப்போ நான் போன முறை நீங்கள் வரைக்கும் உதவி செய்து சொன்னேன். இந்த டோக் நான் சாகும் வரைக்கும் இது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ நாங்களும் தோட்டம் செய்ய அப்பாவோட தோட்டம் செய்யல. நாங்கள் ரசாயன உரங்களே பாவிச்சதில்லை தான். ஆனால் இப்போ ரசாயன உரம் இல்லாமல் செய்யலுமா? இப்போ போட்டி போட்டுக்கொண்டு 50 கிலோ 100 கிலோ போட்டு போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. தண்ணியோட கதை சொல்கிறேன். தண்ணி வந்து நான் ஒரு
முதல் இருக்க அந்த ஆரோ பிளான் ஆரோ வாட்டர் போட்டுறதுக்கு செக் பண்ணலாம். சரி. அப்போ இங்கே வந்து 635 ppm இருந்தது பார்ட்ஸ் per million அந்த கரைது. இப்போ நான் இதுக்கு வாட்டர் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா தண்ணியின் குவாலிட்டி முக்கியம். அப்போ தான் அதுக்கிட்ட மாதிரி நாங்கள் அந்த பசலையை நாங்கள் கொடுப்போம். சரி சரி. அப்போ செக் பண்ணால் 1300 ppm. 1300க்கு போயிட்டேன்டா அவ்வளவு நைட்ரசன் அவ்வளவு விதமான ரசாயனங்கள் வந்து இந்த தண்ணியோட போய்கொண்டிருக்குது. எங்கேருந்து வருது? அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்தால் நாங்கள் ஓவர் டோஸ் நைட்ரஜனை போடுறோம். அவ்வளவு என்ன செய்யுது? பார்ட்ஸ் per million. அதாவது நீரில் கரைஞ்சி முழுமையாக கரைஞ்சி இருக்கக்கூடிய அளவு. அதோட அளவு வந்து இன்னும் ரசாயனத்தின் அளவு கூட கூட அந்த ppm வந்து கூடிக்கொண்டு போகும். அப்போ நாங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் போட் வந்து ஏதோ 500 சொச்சமோ 600 சொச்சம் தான் அந்த குடி தண்ணிக்குரிய விட சிபாரிசு. அதுக்கு மேலே இருந்தால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே சரியான முறைக்கு நாங்கள் தண்ணி குடிக்கவே கூடாது. இந்த குளோரைட் இருக்குது, நைட்ரஜன் கூட இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து காலத்திலேயே மாறி 3 வருஷத்துல இன்னும் ஒரு 5 வருஷத்துல அப்போ இந்த தோட்டம் செய்கிற பகுதிகளில் இன்னும் கூட தான் இருக்க போகுது. நாங்கள் தண்ணியை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். தண்ணி எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறபடியா டோன்ட் வரி அதை பற்றி. இதில் அடுத்தது இப்போ நாங்கள் சாதாரணமாக தோட்டமாக செய்யும்போது ஒரு நிலத்தில் செய்யும்போது அதில் மேலதிக செலவுன்னு பார்க்கும்போது அதில் புல்லு பிடுங்கிறதுக்குண்டே ஒரு இது இருக்கும். அதே மாதிரி சில செலவுகள் இருக்குது. இதில் என்னென்ன மேலதிக செலவுகளை தவிர்த்து கொள்ளலாம்? இப்போ இப்படித்தான். இப்போ நீங்கள் இந்த உலக க்ரீன் ஹவுஸ்ன்னு சொன்னீங்க தானே, பூகோளம் வெப்பமயமாதல் சரிதானே? அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிராக்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. அதனால டீசல் செலவு குறையுது சரிதானே? பாரதூரமான மிஷினரிகளை போட்டு நாங்கள் இந்த சூழலை மாசுபடுத்துகிறோம். எங்களோட மண்ணை வந்து அமர்த்துறோம். அது தேவையில்லை. மற்றது வீடு சைட் கலைநாசினி பாவிக்க தேவையில்லை சரிதானே? ஏன்னா கலைகள் வளராமல் நாங்கள் கீழே வீட் மேட் போட்டிருக்கோம். அது பாவிக்க தேவையில்லை. அடுத்து வந்து மண்ணோட எந்த விதமான கண்டக்டும் இல்லை சரிதான். இதை நாங்கள் திரும்ப எடுத்து இதை வேற ஒரு மீடியாவுக்கு இப்போ பொட்டிங் மீடியாவோ இல்லாட்டி ஒரு பயிர் வளர்க்கறதுக்குரிய மீடியாவோ பயன்படுத்திட்டு போயிடுவோம். அல்லது கூட்டுறவை மாற்றிட்டு போயிடுவோம். இது கொஞ்சம் இன்னும் தன்மை கொஞ்சம் இந்த மீடியா இதோட தன்மையை பயன்படுத்தலாம் தான் சரிதான். நான் அந்த பூக்கண்டெல்லாம் வச்சிருக்கேன், அதை ஃபுல்லாகவே கொக்கப்பிட்டேன். மண்ணில் வளர்றதை விட நல்லா வளர்றது. அதில் அதான் பசலையை கொடுக்க நல்லா வளருது. கூடுதல் அந்த மண் வளம் சரியா இல்லை என்று யோசிக்கிறார்கள். இந்த வகையை இப்போ சில இடங்கள் எடுத்துக்கொண்டா, இப்போ எங்கன இடங்கள் எடுத்துக்கொண்டா செம்பாட்டு மண், அவர்களுக்கு இதை கொண்டு போனால் இல்லை எங்கன மண்டானண்டு இருப்பார்கள். அந்த மண் வளம் சரியா இல்லாத இடத்துல இந்த வளங்கள் வந்து பெரிய உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கு பெரிய நாடுகள் இப்போ இஸ்ரேல் மற்றது இப்போ அரபிக் கண்ட்ரிகள் கூட நிறைய நாடுகளில் வந்து இந்த கிரீன் கோஸ்ட் அந்த சீனால எல்லாம் அவங்க செய்கிற முறையே ஆச்சரியம். அதை விட அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவன் இடமில்லேருந்து நிலத்தை தோண்டி அண்டர் கிரவுண்டுக்குள்ள இந்த ஜூவி லைட்டை போட்டு அப்படியெல்லாம் செய்ய வலிக்கிட்டாங்க. க்ரீன் அக்ரிகல்ச்சர் ரெண்டு போகிட்ட. அப்போ எங்களுக்கு இதில் டோட்டலாக பார்க்க போனீங்கன்னா சூழலுக்கு வர மாசு வந்து 100க்கு 80% குறைவுதான் சூழல் மாசு. அடுத்தது வந்து நாங்கள் கார்பனை சேமிக்கலாம். தேவையில்லாத கார்பனை வந்து நாங்கள் சூழலுக்கு மாசாக விட கார்பன் தானே இப்போ உலகத்தில் பிரச்சனை. கார்பனை வந்து நாங்கள் 0 கார்பன் கன்செப்டுக்கு போகணும்னா இப்படியான சிஸ்டத்துக்கு நாங்கள் போவோம். ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ 100% நாங்கள் இதுக்கு போயிடாது. ஆனால் இப்போ நாங்கள் இப்போ வெளியில் செய்கிற 4 பிறப்பு செய்தோம்னா இதில் ஒரு பிறப்பு செய்தால் போதும். ஒரு பிறப்பில் 4 பிறப்பு விளைச்சல் வரப்போகுது. அடுத்தது எங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி. அடுத்து ஓவராலாக பார்க்கல 1 கிலோ வந்து நாங்கள் 500 ரூபாய்க்கு விற்கல. வெளியில் செய்யக்கல எங்களுக்கு கிட்டத்தட்ட 280-300 ரூபா கோஸ்ட் உற்பத்தி செலவு. இதுக்கு செய்யக்கல எங்களுக்கு ஒரு 100 ரூபாய் 180 ரூபா உற்பத்தி செலவு போகுது. அப்போ எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே லாபம் கூடுது தானே. அதான் விளைச்சலை கூட்டுறமே இல்லையோ லாபத்தை அதிகரிக்கலாம். இப்போ இது எப்படின்னு சொன்னால் ஒரு புதிய நிலம் ஒன்று எடுத்து நீங்கள் தோட்டமாக்கி அதில் பயிர் செய்கிற மாதிரி முதல்ல ஒரு பெரிய முதல் தேவை. ஆரம்பத்தில் பெரிய முதல். அதுதான் அந்த பெரிய முதலும் எங்களுக்கு டைம் தேவை. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே தேவை எங்களுக்கு இது செய்து முடிக்கிறது. வச்சு லேண்ட் லெவலிங் பார்க்கணும். சில இப்போ நாங்கள் தண்ணி நிற்கும்போது பார்க்கணும். நிலத்துக்கு சில மழை வந்து லேண்டை வந்து அதுக்கிட்ட லெவல் பண்ணணும். மற்றது பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை, பட் கொஞ்சம் டெக்னிக்கலாக இந்த இது மற்ற வென்டிலேஷன் எவ்வளோ உயரத்துக்கு அடிக்க போகிறோம், மூல நீள மகளத்தில் இருக்க போகுது, அதுக்குரிய என்ன மாதிரி என்ற ஒரு டெக்னிக் ஐடியா கட்டாயம் போகுது. அதான் அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு உயரம் ஓரளவாக இருக்குது. இதில் அந்த வளைவு மேலே இருக்குது, அதனால கீழே இந்த இது போட்டிருக்கு. அது வந்து நாங்கள் வந்து இப்போ இது வந்து 35% ஒரு என்ன சொல்கிறது, இது சூரிய ஒளியை கட்டுப்படுத்துகிற ஒரு இது போட்டிருக்கோம். 2 நோக்கத்துக்காக போட்டிருக்கோம். ஒன்று டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காகவும், அடுத்தது சூரிய ஒளியை கட்டுப்படுத்துறதுக்கு. சரி. மேலே பார்த்தீங்கன்னா அதில் அந்த இடைவெளி இருக்குல்ல, கூடுதலாக சொல்லுவார்கள் ஒரு 10 அடிக்கு மேலே பூச்சி உள்ளுக்கு வராது, தாக்கம் ஏற்படுத்துகிற பூச்சி.
அதில் அதை பற்றி உனக்கு இது கிட்டத்தட்ட அது இருக்கிற உயரம் வந்து கிட்டத்தட்ட 19 அடி. சரி சரிதானே, 19 அடி இருக்குது. டோட்டலாக பார்க்க போனால் 24 அடி. அது அது வந்து வென்டிலேஷனுக்காக வச்சிருக்கோம். இது வந்து டொப் பென் டைப்னு சொல்கிறோம், மேலே திறந்துருக்கும். இப்போ இதுக்குள்ள ஒரு பக்க அமுக்கம் கொண்டு வரைக்கல அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூலிங் சிஸ்டம் கொண்டு ரொட்டேட் பண்ணி கொண்டே இருக்கு, ரொட்டேட் பண்ணி கொண்டு இருக்கு. அடுத்து இப்போ நாங்கள் சரி இப்போ எல்லாம் ஃபுல்லாக மூடி கட்டிட்டு வச்சுட்டு நாங்கள் மேலுக்கு ஒரு கூலிங் சிஸ்டத்தை மிஸ்டாக போட்டோம்ட்டா அந்த தண்ணி ஒரு முதல்ல வர தண்ணி சுடு தண்ணியாக தான் வரும். அதான் இப்போ எங்களுக்கு வர தண்ணி சுடு தண்ணியாக வராது, ஆட்டோமேட்டிக்காகவே அது கூலாகவே தான் வரும். சரி சரி. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க இவ்வளோ பூச்சி கிடக்கு, முக்கியமான பூச்சி எல்லாம் இவ்வளவு இந்த பூச்சி போகாத வலை அடிச்சும் நான் சொன்னேன் இப்படி சம்டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இதில் வந்து ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்த உடனே இப்படி ஒட்டுறது. இப்போ அடுத்தது இதில் நான் பார்ப்பேன்னா இந்த ஒவ்வொரு அங்குல ரீதியாக உங்களுக்கு இதில் தூய்மை செய்யக்கூடிய பூச்சி ஏதாவது இருக்குதா, தூய்மை செய்யக்கூடிய வெள்ளை அழுக்குனவன் இந்த அப்படியான சாமானதம் இருக்குதான்னு பார்ப்பேன். அப்படி ஒன்றுமே இல்லை. சரி சரி சரிதானே, இல்லாட்டி விட்டுருவோம். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யணும். ஆனால் இது வந்து பயிருக்கு தீங்கானது இல்லைன்னு இதில் கூடுதலாக இதுல பயிருக்கு தீங்கானது இருக்குது பாருங்க, பெரிய பெர்சன்டேஜ்ல இல்ல. இந்த சிலந்தியல் அந்த அந்த அப்படியானதான் கிடக்குது. சரி சரி. மற்றது இதுல 2 கலர் இருக்குது, மைட்ஸுக்கு வந்து நீல கலர். சரி சரி. நீல போட் கிடைக்கல அவுட்டே இல்லை. இது மஞ்சள் வந்து மற்ற பூச்சிகளுக்கு. சரி சரி. அடுத்தது இப்போ இதை நீங்கள் முதல்ல ஒரு விதை போட்டு அது முளைக்க தொடங்குது. நீங்கள் வெளியிலையும் தோட்டம் செய்கிற நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆரம்பகாலத்தில் தோட்டம் செய்ததால ஒரு விதை வளர்ந்து ஒரு 10 நாள்ல எந்த அளவில் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயுமே இருக்குமா, இல்லை இது வித்தியாசமா? கூட இருக்கும். இப்போ நான் 2 கிழமை 14 நாள் பயிரை காட்டுறேன், பார்க்கலாமா? இது சரி சரி. அந்த மெத்தட் அப்படி போயில நான் போயில சிக்ஸக்காக தான் போகணும். இது 2 கிழமை இலையெல்லாம் இப்படி பெருசா இருக்கு, இப்படி தான் இருக்கு ஆரம்பத்தில். சரி. இந்த இவ்வளவு இலைஞ்சு வரும். இது இந்த வகையை இப்படித்தானா இல்ல இதுக்குள்ள வைக்கிறதால? இது இந்த இப்ப இது இது பெல் பேப்பர் குடமிளகா. சரி சரி. இப்ப சாதாரணமா வெளியே வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய இலை வராது. 55 நாள் இருக்கிற இதை பாருங்க. இது 55 நாள் வெளியில இருக்கு. அங்க தக்காளி 55 நாள். ஐயோ தக்காளியா? தக்காளி. இங்க பாருங்க காய். இது சாதாரணமாக வெளியே வைக்கிற பத்மா என்ற என்ன இப்போ இது வந்து இந்த என்ன சொல்ல பொலிட்டனுக்குள்ள வைக்கிறதுக்கு, இது பொலிட்டனுக்கு உள்ளுக்கு வைக்கிறதுக்கு, கிரீன் ஹவுஸுக்கு வைக்கிறதுக்குன்னு வேறு இனங்கள் இருக்கு. சரி சரி. இது நீங்கள் வெளியில் வைக்கிறது தான். இது வளர்ந்துட்டு இங்கே 10 அடிக்கு வளர்ந்துட்டு நாங்கள் இப்போ இறக்கி சுற்றி விட்டுருக்கோம். இங்கே இப்போ கீழே இந்த கயிறு கட்டி நிப்பில் போட்டு கீழே பதிச்சு விட்டுக்கிறாங்க. இது அங்கே வளர்ந்துட்டு காயல் அதில் இந்த பூவல் அதில் இது இடையெல்லாம் உடைக்கணும். இடையில முடியும். இது வந்து டெமோன்ஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு சிஸ்டம் தான். இப்போ இது வந்து நான் இது சரியான முறையில் பராமரிக்கல, ஆனால் சரியான முறையில் பராமரிச்சு பாருங்க. இந்த வருங்க பராமரிச்சாலும் இந்த கட்டுக்கு பூ வரும். சரி சரி. கட்டு ஒவ்வொரு கட்டுக்கும் பூ வரும். சரி, ஒவ்வொரு கட்டுக்கும் பூ வரும். இப்போ நாங்கள் சும்மா ஜஸ்ட் மெனுவெல்லாம் விட்டுருக்கு. இது வந்து எங்கள்கிட்ட கிடந்த பழைய கண்டு, சும்மா ஜஸ்ட் இடம் கிடக்குன்னு விட்டு நட்டு விட்டாரு. தக்காளி தோட்டம் ஊரில் செய்யும் போது அதுக்கு தடி நட்டு அதை கட்டுவார்கள். ஆனால் இது இப்படி செய்தாலே சரியா இல்லை அது நீங்களும் அதுவும் தடி கட்ட தேவையில்லை. இது அப்படியே செய்ய நாங்களும் இப்போ நூல் டுவைன் போட்டிருக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் அந்த வி ஷேப்பில் டுவைன் போட்டு கட்டணும். அதை விட இது சடைப்பு திறம் கூட, கொடிமாய் தான் கூட. யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ நான் எங்கள் முடிகளில் அவங்க சொல்லாங்க சின்ன இல்லை தங்களுக்கு தக்காளி செடி என்ன சொல்லி தந்துட்டாங்க. இதால் அப்படியே வந்து இப்படி வந்து இங்க கூட வளைச்சு நிக்குதுங்க பாருங்க. இன்னும் வளருது. இப்போ இது இப்போ ஃப்ளவரிங் ஸ்டேஜ் தானே. இப்போ வரும். இப்போ ஏலாம அவர் மேலே இப்போ கட்டி விடையில நாங்கள் கீழே ஏலாம அதோட கீழே வளைச்சு தான் வந்து நிக்குது. இப்போ எல்லாம் வளைச்சு விட்டது அப்படி இந்த நூல். இப்போ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இப்போ உயர்த்தி விடுறதுக்கு தான் விட்டுருக்குறேன். இந்த சரி அப்படி உயர்த்தி விடுறது தேவைக்கேற்ற மாதிரி அப்படி விடுவேன். சரி சரி. ஓகே. ஆனால் உண்மையிலே இது கொடி இல்லையா? ஒரு சந்தேகம் ஒன்று வந்துடுது. ஒரு கொடியை வச்சுட்டு என்ன சொல்கிறீங்க? இதான் அந்த ஃபேன் இதான் எக்ஸாஸ் ஃபேன். சரி. இப்போ 2 ஓட்டோ செட்டர். ஓட்டோவாகவே நீங்கள் அந்த வெளியில் சொன்ன இதுக்கு அந்த டெம்பரேச்சர் சொன்னேன். டெம்பரேச்சர் கூடின உடனே இப்போ நாங்கள் 32 செட் பண்ணியிருக்கோம். 32 கூடின உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் அந்த இது இருக்குது தானே சென்சர் அதில் அவர் ஒன் பண்ணுவேன். சிஸ்டத்தை ஒன் பண்ணி உள்ளுக்கு அந்த மோட்டர் ஒன் பண்ணி இந்த ஃபேனையும் ஒன் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே. அதிக அளவான வெப்பம் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கான நான் காட்டுறேன். அப்படி அந்த பனி புகார் மாதிரி வரும். அது அடுத்தது இது வந்து 30 நாள். எத்தனை நாள்? 15 நாள். 15 நாள். ஐயோ 30 நாள். 15 நாள். இப்போ சாதாரண இதில் முளைச்ச தூதுவளையை நான் அப்படியே விட்டுருக்கிறேன். தூதுவளை அங்கே பாருங்க. தூதுவளோட இலையோட சைஸை பாருங்க. இங்கே தூதுவளை தெரியுது. இவ்வளவு சின்ன குட்டி இல்லையா? இல்லை இவ்வளோ வரைஞ்சி பாருங்க. இதுக்குள்ள பாருங்க.
இல்லை தானே முளைச்சது இந்த 1-2 இதில் இந்த முளைக்கும் கம்போஸ்ட் அதில் போடுறாங்களான அதில் முளைக்கிறது. ஏற்கனவே இந்த பூரசமில் வச்சா இன்னும் பெருசாக வந்து நிற்கும் போல கிடக்கு. இதில் சிகப்பும் மஞ்சளும் போட்டிருக்கிறோம். சரி, சிகப்பு மஞ்சள் பச்சை. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதில் உடைச்சி விடுவோம். இந்த இலையே உடைச்சி உடைச்சி எங்களுக்கு மேலே இருக்க மட்டும் இதை நுள்ளி விட்டுருக்கும் பாருங்க. பிரான்ச் பண்ணுறது இந்த சரி சரி பிரான்ச் பண்ணி இப்போ நாங்கள் இப்போ பூ வரும், பூவை விட மாட்டோம். இப்போ விட மாட்டோம். எத்தனை நாளுக்கு அப்புறம் பூ விடுவீங்க? பூ வந்து நாங்கள் ஒரு 50 நாளைக்கு பிறகு தான். 50 நாளைக்கு பிறகு. இப்போ நாங்கள் கீழுக்கு உடைச்சி விட்டால் தண்டு நின்று 50 நாள்ல இந்த உயரத்தில் நிற்கும். 50 நாளைக்கு இவ்வளவு வந்துடும். பிறகு அங்கே அப்படியே போக வேண்டியதான். எத்தனை நாளைக்கு பிறகு இதுக்கு காய்க்க விடுவீங்க? பூவெல்லாம் நுள்றீங்க 50 இப்படியும் 65-70 நாளில். அந்த 65-70 நாளில் இருந்து அதான் முதல் தடவை ஒரு காய் அறுவடை செய்யறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? காய் வந்து எப்படியும் ஒரு அந்த மிளகாய் எடுத்துக்கொண்டா ஒரு 10-10 12 நாள். இல்லை நாங்கள் இருக்கிறது நட்டதுலேருந்து இருந்துன்னா எப்படிமோ இந்த சரியான விளைச்சல் நீங்கள் எடுக்கிறதுக்கு எப்படி 80 நாளைக்கு பிறகு தான். 80 நாள். இல்லை நாங்கள் இருக்கிற வெளியே ஒப்பிடும்போது இதில் மாறுபாடு இருக்கா? சேம் தான். அதுதான். அடுத்தது இங்கே நீர் வார இது ஒரு மோட்டர் இப்போ போட்டுட்டா. போட்டிங்க என்ன பார்க்கலாம். ஒரு பிரதான நீர் குழாய் வருது இதுக்குள்ளால. இதில் வந்து இதில் இருந்து 4ஆக பிரிஞ்சு இதுக்குள்ளே போகுது, இதுக்குள்ளே போகுது, இதுக்குள்ளே போகுது, இதுக்குள்ளே போகுது. உண்மையான வியப்பாக இருக்குது தெரியுமா? அது என்ன இதா இல்லை இல்லை, இது வந்து இந்த ஒஸ்கோ மோட்டர்ன்ற ஒரு பசலை. பசலை இது வந்து என்ன செய்ய மாட்டால் இந்த இதில் இருக்கிற பிஹெச்எல் பட் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டுருக்கோம். சரி சரி. இது வந்து 3 to 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் போடுறது. போட்டு 3 மாதம் அப்படியே இருக்கு பாருங்க. இந்த மீடியா ப்ரிப்பேர் பண்ணி 3 மாதத்துக்குமே இல்லை. இவ்வளோதான் தண்ணி. இந்த இவ்வளோதான் தண்ணி தான். இதோட இது எப்படி அது போதுமான அளவு எடுத்துக்கொள்ளுது எனக்கு தெரியல. இவ்வளோதான் தண்ணி ஒரு நாளைக்கு போட்டு கொடுக்குறோம். நாங்கள் இப்போ 1 லிட்டர் கொடுக்குறோம், பிரித்து கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஃபுல்லாகவே முழுவதுமாக 1 லிட்டர். 1 லிட்டர் இப்போ 1 லிட்டர் ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன் நான். இப்போ எங்களுக்கு ஒரு 250 to 300 மில்லி தான் எங்களுக்கு போகுது ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே. இப்போ செக் பண்ணிங்கன்னா ஒரு 1 டே கப்பில் இது வேலை செய்கிற நேரத்துக்கு ஒரு காவாசி தண்ணி தான் போகும். சரி சரி. இந்த பாருங்க, இங்கே ஈரத்தை பாருங்க. இங்கே ஆனால் ஈரம் இருக்கு என்ன? இந்த பாருங்க, இவ்வளோ இந்த தண்ணி போய் தான் இந்த ஈரம் இருக்கு. இங்கே அப்படி ஈரம் ஈரமாக இருக்கு. இப்போ நாங்கள் இதில் மேலதிகமான தண்ணி கொடுக்க மாட்டோம். அவர் தேவையான தண்ணி மட்டும். நீர் வீணே இல்லை என்ன? ஒவ்வொரு நாளும் 3 முறையும் நீர் விடும்போதும் அந்த பசலை வந்து கொண்டு இருக்கும், ரெகுலராக வந்து கொண்டு இருக்கும். அடுத்து இது என்ன முறை சொல்கிறேன்? இந்த நீர் இது சொட்டு நீர் பாசனம். இது சொட்டு நீர் பாசனம் தான். ஆனால் இது வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ இது வந்து இதுக்கண்டே வாரதா? ரிப்பேரோ சும்மா விடல. இந்த நானும் ஒரு ரிப்பை போட்டு 4ஆக பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒண்டாவடைக்கு தான் தண்ணி வெளியில் போகுது. கூட வருது தண்ணி கூட. இப்போ 2 லிட்டரை போட்டோம்னா இப்போ எங்களுக்கு 5 நிமிஷத்தில் ஃபில் ஆயிரும். சரி சரி சரி. தண்ணி இப்போ எக்ஸஸாக ஓடுறது பிரச்சனை இல்லை, வளைஞ்சு ஓடுறது. அடுத்தது இதுக்குள்ளே போட்டிருக்கேன். நீங்கள் எடுத்து காட்டினீங்களே அந்த பசலையோ, அது வந்து இப்போ சாதாரணமாக பாத்திக்குள்ளே போடுறோன்னா எல்லாம் கரைஞ்சிடும் இல்லை? இல்லை கரையாது, இது கரையாது. இது 3 மாதத்துக்கு கரையாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும். அதான் இதெல்லாம் இது கிலோ 1 கிலோ கிட்டத்தட்ட 20 கிலோ 42,000 ரூபா. அது என்ன பேர் சொல்றது? ஒஸ்கோமோட்டோ. அது என்னத்துக்காக அதை பயன்படுத்துறது? ஒஸ்கோமோட்டோன்றது நெதர்லாந்து ஃபெர்டிலைசர் பசலை ஒன்று. சரிதானே? அது என்ன நன்மை அதுக்கு? அது ஸ்லோ ரிலீஸ், போஸ்ட் ஸ்லோ ரிலீஸ். கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொடுத்து கொண்டு இப்போ நாங்கள் அதெல்லாம் பாவிக்கலாம். ஆனால் நாங்கள் பாவிக்கிறேன் இல்லை. நாங்கள் கேட்குறது அதால் பயிருக்கு என்ன? அதால் பயிர் இவர் வந்து அதில் வந்து நாங்கள் போட்டிருக்க பேலன்ஸ் ஃபெர்டிலைசர். இது வந்து மண் இந்த இதில் இந்த கொக்கோபிட்டோட பிஹெச் சரி இப்போ ஒரு 5.5 to 6.5 அந்த பிஹெச் ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சிலேயே அவர் வச்சிருப்பேன். சரி சரி. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற நியூட்ரிஷன் என்னத்தை கொடுத்தாலும் அவர் டக்குன்னு எடுப்பேன். அடுத்தது இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு குறை விட்டோம்னா அவர் பேலன்ஸ் பண்ணிக்கொள்வார். சரி சரி. சில நாங்கள் கொடுக்குறதுல ஒரு சிங்கோ இல்லாட்டி சப்புண்டு அளவோ குறைஞ்சிட்டேன்னா இவர் என்ன செய்வார், சிலுவாக இருந்து கொண்டு கணக்காக பாருங்கள் ஒரு எந்த விதமான போஷண குறைபாடுகளும் ஒரு இலையிலையும் இல்லை. அதான் மேலதிகமாக எல்லா இலையுமே நல்ல செழிப்பாக தான் இருக்குது. இப்போ இந்த இந்த இதாண்டு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பாருங்கள் எல்லா இலையிலையும் பாருங்க அந்த அவ்வளவு செழிப்பாக பச்சை பசையிலன்னு இருக்குது பாருங்க. ஒரு இலையை பாருங்க ஒழிஞ்சு ஒரு கையை விட பெருசு. ஆனால் வெளியில் என்றாலும் இதே அளவு தான் இருக்குது. இல்லை வராது. இல்லை நான் சில எங்களை யோசிக்கலாம், இது ஒரே இனம் போல இருக்கு. அப்படி இல்லை தானே? அது மிளகாய் பாருங்க, மிளகாய் இலையே இந்த சைஸை பாருங்க. இது இந்த ரஜினி என்ற இனம். இவ்வளோ பெரிய இலை வெளியே வருமா? சாதாரணமாக ரஜினி எல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நிறைய இடத்துக்கு போய். பட நடிகர் இல்லை இல்லை இந்த ரஜினி என்ற இனம் தான் நான் கூடுதலாக இப்போ பயன்படுத்துகிறவர்கள். என்ன பாட்டுக சந்தைகள் கூட இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, புதுசாக நாங்கள் ஒன்று செய்கிறோம். மற்றது இதால் நிறைய பேருக்கு பெரிய யோசனை. மற்றது இப்போ நானும் இப்போ இதில் முதல் இப்போ இதில் இந்த நெட்கோ சக்ஸர்கள் செய்து கொடுத்துருந்தேன். இப்போ வந்து இப்போ எனக்கு இதில் ஒரு அனுபவம் வந்தபடியாக நான் இப்போ இதோட சம்மந்தம் இதை விரும்புகிற ஆட்களுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் இல்லை. அதை தான் நாங்கள் 1 year அக்ரிமெண்ட்டில் ஃபுல் வெஜ்
ஒரு சீசனுக்கு நாங்கள் ஃபுல்லாக செய்து கொடுப்போம். அதுக்கு பிறகு அவன் கண்டினியூ பண்ணிட்டு சரி சரி அதுக்கு ஒரு எல்லாத்தையும் பழக்கம் தானே வேணும். இதில் சில விஷயங்கள் தெரியாது, சில டெக்னிக் ஒரு இங்கே இப்போ எங்களை ஆக்களுக்கெல்லாம் எங்களை புரியும் ட்ரைனிங்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் நான் சார்ட் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ என்னென்ன நாளைக்கு என்னென்ன செய்யணும்ட்டு. இப்போ நான் அதில் அவைக்கு சொல்கிற விஷயம் அதில் எழுதுனதை செய்யக்கூடாது, ஏன்னு செய்யணும். ஏனது இல்லை நான் உங்கள்கிட்டையும் சொல்ல வராது தான். நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். இப்போ ஒரு பண்ணைக்கு போனால் அங்கே வந்து இது என்ன மரமண்டா அதை ஒரு டக்குன்னு இருக்கா அது போல இருக்குன்னு சொல்லாமல் நீங்கள் அதை நிறைய இந்த விடயம் செய்யக்கும் முதல் அதை படித்தறிந்து செய்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ஆய்வு செய்து செய்கிற மாதிரி இருக்குது. இது கூட இது இந்த 1000 சதுரடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சி மாதிரி தான். இதுக்குள்ள எல்லாமே நான் செய்து பார்ப்பேன். சரி சரி அது எங்களுக்கு கொமர்ஷியல் லெவலில் போய்கொண்டு இருக்கு. கொமர்ஷியல் கல்டிவேஷன் அது எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லை. சரி சரி பச்சாத்த முடிவுகள் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே பச்சாத்த முடிவுகள் செய்து கொண்டு இருப்பேன். அதான் சும்மா இருக்க தக்காளியும் சும்மா நட்டு நான் பெல் பேப்பர் வந்து எங்களுக்கு இந்த கல்சியம் தண்ணியில் கூடபடியாக ஒரு பிரச்சனை இந்த சேப்பு இருக்குது தானே அது மாறதுக்கு கல்சியம் கட்டாயம் ஒரு மூலகம். எங்களுக்கு கல்சியம் கூடபடியே நாங்கள் போடுற கல்சியத்தை எடுக்காது. சரி சரி தண்ணியின் ஒவ்வொரு தாவரத்துக்கும் நான் சொன்னேன் இந்த பிபிஎம் வந்து இப்போ கத்திரிக்கு இவ்வளவு, தக்காளிக்கு இவ்வளவு, மிளகாய்க்கு இவ்வளவுன்றது அந்த ரசாயன அளவு இருக்குது. தண்ணியில் வந்து இவ்வளோ பிபி, அதாவது அந்த மொத்தமாக நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்கும். பெஸ்ட்டு ஆரோ வாட்டர். அடுத்தது இப்போ கீழே போட்டிருக்க கூடுதலாக பார்த்தா பொலித்தீன் தான் போட்டிருக்கேன். இது என்ன இது இப்போ பொலித்தீன் வேஸ்ட் என்ன இது கனகாலம் வந்து வேஸ்ட். இப்போ இது வந்து ஒரு நைலோன் மாதிரி ஒரு இது ஒரு பொலியத்திலும் தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர் டியூரபிள். பொலித்தீன் இப்போ நாங்கள் நடந்து வரக்குள்ள கீழே கிரேவல் கிடாது. இங்கே பாருங்க கீழுக்கு கிரேவல் கிடாது. அது காணையில் அந்த அங்கால தெரியும். இங்கே நிலத்தோரத்தை பாருங்க. இதுக்கெல்லாம் பயிர் செய்ய முடியுமான்னு தான் யோசிப்போம் பார்த்தேன். ஃபுல்லாக கல் என்ன நாங்கள் நடந்து வரக்கிலே பொலித்தீனை வச்சு கொண்டு வந்துடும். அப்புறம் ஒவ்வொரு வருஷம் பொலித்தீன் மாற்றிடலாம். இது விலை கூட 4 மடங்கு, அதை விட 4 மடங்கு கோஸ்ட். பட் டியூரபிள் 10 டைம்ஸ் 10 மடங்கு அப்படி ஒரு தடவையோடய சரி போடுற நீ திரும்ப உலகத்தை ரிமூவ் பண்ணணும், இந்த பைப் கலட்டணும். அதை விட இது பெஸ்ட் தான். இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி மழையால் கொஞ்சம் வந்து இதில் சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக் உண்டு. அதனால் தண்ணி வந்துட்டு அதான் இல்லாட்டி நாங்கள் வீக்லி வந்து மொப் பண்ணுறது. இது மொப் பண்ணுவோம். என்ன இப்போ இதுக்குள்ள வந்து இப்போ பாக்டீரியா ஃபங்கஸுகள் இப்போ எங்களால் கூட டிசீஸ் உள்ள வரலாம். உண்மையாக அதுக்கு விரைக்கில் வெள்ளை உடுப்புகள் போட்டு கொண்டா வேற ஒன்றாங்க. இது உங்களோட உடம்பு டிஷர்ட்டில் கூட சில மைட்ஸுகள் இது இந்த பனிப்பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்கும். இப்போ நாங்கள் இன்னும் அடித்தாலும் இதுக்கு வந்தால் இன்னும் அவருக்கு இன்னும் வீடு கட்டி கொடுத்த மாதிரி. இப்போ இதுகளுக்கு எவ்வளவு சுதந்திரமான வளர்ச்சிக்குரிய இதை செய்து கொடுக்குறோமோ பூச்சிகளுக்கும் அதே மாதிரி இருக்குது. அவைக்கும் ஹாப்பியாக இருக்கலாம். எங்களுக்கு பார்க்கல உள்ள வந்து அப்படி கூட இருக்குன்ட்டு. இது அந்த என்ன சொல்கிற வெப்பத்தை கட்டுப்படுத்துகிற போட்டு காட்டுறேன். அது அதுக்கு பாருங்க. இந்த மேலே போகிறது ஒரு நீர் குழாய் மாதிரி. ஓ ஆமாம் அங்கே வருங்க இப்படி இருக்குன்னு ஒரு புகை மாதிரி. அந்த தண்ணி வந்து பனி புகார் மாதிரி இருக்கு. ஓ அந்த தண்ணி வந்து ஒரு ஆவி மாதிரி போகுது. என்ன சிறப்பு என்ன. சரி சரி இது வந்து எவ்வளோ இப்போ ஒரு 42 பாகை சீல வெப்பநிலை இருக்குண்டா அது எப்படி அது கட்டுப்படுத்தும்? இங்கே வாங்கலை இல்லை டக்குனு குறையும் பாருங்க. கொஞ்சம் இதில் குறையும் பாருங்க. 22 22 வந்து சரி இது எங்களுக்கு இவ்வளோத்துக்கு அளவாக இருக்குது. ஆனால் இவ்வளோத்துக்கு குறைக்க தேவையில்லை. இவ்வளோத்துக்கு குறைக்க தேவை இந்த 22 வந்துட்டு. அதாவது வந்து ஒரு செயற்கை மழையை கொடுக்குற மாதிரி தான். செயற்கை மழை இருந்தால் அடுத்து இவரால் பெரிய தண்ணி வராது, புகாராக தான் வரும். அதான் சரியான புனித்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போனீங்கன்னா சும்மா ஜஸ்ட் அந்த வேர்த்த மாதிரி ஒரு இந்த பனிப்பட்ட மாதிரி புகாராக இந்த 22.9 அப்படி குறையாது பாருங்க. குறைஞ்சிது. இதே இது 32 செட் பண்ணி விட்டுருக்கலாம். 30 செகண்ட் தான் வேலை செய்யும் இந்த சிஸ்டம். இது வந்து 32க்கு மேலே போனால் வேலை செய்திருக்கோம். சரி சரி சின்ன அதில் ஒரு சின்ன அந்த டெம்பரேச்சர் சென்சரில் சின்ன எரர் ஒன்று இருக்கும். 2லேருந்து 3 பாய்ச்சி எரர் வித்தியாசம். அதனால நாங்கள் ஒரு 32க்கு விட்டுருக்கோம். 4 பாய்னா அது ஓகே. இன்றைக்கு கொஞ்சம் மப்பாக இருக்குல்ல, நைட்டெல்லாம் வந்துருந்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கு. பயங்கர ஒர்க்கு. இப்போ இதெல்லாம் போட்டி வண்ணுக்கு வந்துட்டு இதுக்கு இல்லை. இதுக்குள்ள எந்த விதமான வென்டிலேஷன் கூலிங் சிஸ்டம் ஒன்றும் இல்லை தானே. கடும் ஹீட்டாக இருக்கும். வெளியில் 29 30 இருக்கும். உள்ளுக்கு 28
ஆனால் உண்மையிலே இந்த பச்சை விட்டு விளைவுன்றது நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் இது இங்கே நேரடியாக செய்து பார்க்குறது இவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போ தான் நேரடியாக பார்க்குறோம். அதான் சொன்னானே அண்ணா, ஒரு புரட்சி யாழ்ப்பாணத்தில் இது ஒரு புரட்சி தான். இல்லாத ஒரு விஷயத்த அது ஏற்கனவே இருந்தாலும் இங்கே மக்கள் அதை விரும்பலை, எங்கள் நிலம் மட்டும் போதும் என்ற மாதிரி இருக்கும்போது இதை பார்க்குற ஒரு 4 பேராவது யோசின்றதை விட விருப்பம் தான் எங்களுக்குள்ளே விருப்பம் வந்து இப்போ நாங்கள் இது சம்மந்தமாக தேடுறது யார்கிட்ட போய் தேட போறீங்க? உண்மைதானதான். சரிதான். இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் படிக்கணும், நிறைய விஷயம் படிக்கணும். இப்போ கூட ஸ்டில் கொடுப்போம் வந்து அக்ரிகல்ச்சர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டெக்னிக் வெரைட்டி மாறும், ஃபர்டிலைசர்ஸ் மாறும். சில ஃபர்டிலைசர் இப்போ தெரிந்தானே கடந்த காலங்களில் பசலை இல்லாமல் போகும். அப்போ நாங்கள் இதில் வந்து பசலை இல்லாட்டி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்கும். அதுதான் வெளிநாட்டில் கோட்டா இதை கொண்டு வந்திருந்தாருன்னு அங்கேயோ போயிருப்பாரு. என்ன பசலையை நிப்பாடி போட்டு சீனாலேருந்து அந்த பசலையை கொண்டுராம இதை செய்திருக்கலாம். இப்போ வந்து இலங்கையில் நாங்கள் பிறந்த நாங்கள் சரிதானே, இலங்கையில் வந்து நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான வளங்கள் இருக்குது. இப்படி வந்து எத்தனை நெட் கோர்ஸ் அடிக்கலாம், அதுதான் எத்தனை பொலி கோர்ஸ் அடிக்கலாம், எவ்வளவு கிடக்குது. அடுத்தது நாங்கள் வந்து இப்படியான உற்பத்தி திறனுக்குள்ள போனால் மட்டும்தான் ஏற்றுமதி விவசாயத்துக்கு போகணும். ஏற்றுமதிக்கு நாங்கள் எப்போ காலை எடுத்து வைக்கிறோமோ அன்றைக்கு தான் நாங்கள் எல்லாரும் உருப்படுவோம். அது வரைக்கும் எங்களால் எந்த விதமான க்ளீன் செய்து எங்களால் க்ளீன் பண்ணவே இல்லாது. அந்த மைண்ட் செட் எங்களை மைண்ட் செட் வந்து மாறும். நாங்கள் வந்து விவசாயம் தரமிக்க உற்பத்தியே செய்யணும். விவசாயம் தரமிக்க உற்பத்தி என்றால் எக்ஸ்போர்ட்டுக்கு சாதாரணமான பொருளை கொண்டு போயிடுமா, கொண்டு போயிடும். எங்களை பிளான் குரண்டேன்னு தாவரக்கு தடுத்து காப்பி சட்டம் இருக்குது, அதில் போயிட்டு கெமிக்கல் கூடன்றாலே கெமிக்கல் என்னென்னு குறைக்கிறது, கெமிக்கல் இல்லாமல் இதை செய்யணுமோ. நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போ டூரிசம் வர்றாங்க, இப்போ டூரிசத்துக்குலாம் அவைக்கு சில வேலை அவையோட ஃபுட்ஸ் ஹேபிட் இருக்கு மேடம். அவையோட எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, வரும்போது அதுக்குள்ளே கொஞ்சம் கரண்ட் நட்டு பார்க்க மாட்டேன். சரி, இந்த நோரிலியா கரண்ட் என்ன இங்கே வந்து ஹீட் கூட தானே, அதனால தான் அந்த எங்களோட கரண்ட் வந்து சரியாக அந்த நார்த்தன்மை கூடுவா இருக்கு. இன்னும் அதிகமா விளைச்சல் வரும் இல்ல, மேபி இருக்கலாம். பட் அதான் சொன்னேன், இதுக்குள்ள எந்த விதமான இது வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கு. அதுக்குள்ள சின்ன இல்லை அடுத்தது வந்துன்னா இப்போ எப்படி சொல்கிறது, எங்கள் இடம் நம்ம முதன்மையாக சொன்ன மாதிரி செம்பாட்டு மண், அதில் பயிர் செய்யணும், பொன் விளையும் பூமி என்று தான் சொல்லுவார்கள் எங்கள் பகுதியை. அப்போ அதில் ஊறி போனவர்கள் இந்த இதுக்குள்ளே வாரதுக்கு உடனே ஏன்னா பல இடங்களில் இது தோற்று போயிருக்கு. இப்போ இந்த விஷயத்த சொல்லல நான் பின்னாலை கட்டுவான்னு நினைக்கிறேன். அங்கே போன இடத்த அந்த அண்ணா இந்த முறை இல்லாது, அது வேறு அந்த நீர்ப்பாசனம், அடுத்தது சுற்று வேலி போட்டு அது அந்த பயிர் தான் கொடுக்கணும், அத்தனை அப்படி ஒரு சில விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்காங்க. அதில் அவர்கள் தோற்று போயிருக்காது. அது ஒரு காணொலியாக போட்டிருக்கிறேன் நான். அப்போ அப்படி ஒரு விடயம் வந்த உடனே ஒரு பின்னடை ஒன்றுருக்கு. அப்போ மக்கள் என்ன செய்வார்கள், அதுதான் வேணுமென்று நிற்பார்கள். இப்போ இந்த விடயங்களை இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்தை கொண்டு வரேன்னா எத்தனையோ இடங்கள் நீர் புகாமல் மேடான பகுதிகள் வெறிச்சோடி போய் நிறைய நிலங்கள் இருக்குப்பா, அதை இந்த விவசாய அமைச்சோ அந்த மாதிரியே செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. செய்யலாம். அப்படி தான் இப்போ என்னென்றால் இப்போ கவர்மெண்ட் இதை டேக் ஓவர் பண்ணி செய்யக்கலாம், நிறைய செலவு. ஆனால் இதை வந்து இப்போ இப்போ வந்து இப்போ பேங்கிங் சிஸ்டம் இருக்குது தானே, பேங்க்ஸ் அவை வந்து இப்படியான சிஸ்டத்தை வந்து ஃபுல்லாக வந்து ஃபார்மர்ஸுக்கு ஒரு கிராண்ட் மாதிரி கொடுக்கலாம், செய்யலாம். அதோட வந்து இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகளை லிங்க் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்டில் லிங்க் பண்ணலாம். இப்போ நான் கடைசி வரைக்கும் இதை கொண்டு போய் தின்ன வெளியிலே சொன்னாத்திலே நான் கொடுக்க போகிறது இல்லை. நான் சூப்பர் மார்க்கெட்டு தான் கூட கொடுக்க போகிறேன். சரிதானே, ஏன்னா அவைகளுக்கு ஏன்னா இது சூப்பர் மார்க்கெட் குவாலிட்டி. அப்போ இந்த குவாலிட்டி எங்கடாக்கள் சாப்பிட வாய்ப்பு இல்லை. இது எங்கேயோ கொழும்புக்கோ அல்லது பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு தான் இந்த ப்ராடக்ட் போகுது. அப்போ அவை காசை கூட கொடுத்து நல்ல ப்ராடக்டை வேண்ட போயிடும். நாங்கள் என்ன செய்யணும், நாங்களும் அப்போ இதை ஒரு பொலிசியாக தான் செய்யணும். பொலிசியாக செய்யணும், இல்லாட்டி நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், செய்யத்தான் வேணும். அடுத்து இப்போ டெக்னாலஜி தானே. இப்போ வந்து ஒரு விவசாயிட்ட போயிட்டு நாங்கள் போயிட்டு இப்போ ஒரு பசலையோட பேரை சொல்கிறோம், ஒரு இங்கிலீஷ் நேமோ ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு, அந்த பசலோட நேம் வந்து அவருக்கு ஞாபகம் நிற்காது. இப்போ அவருக்கு வந்து அந்த 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 ஃபீல்டில் இருந்து நான் அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அது வரைக்கும் அவருக்கு. ஆனால் அது அடுத்த முறைக்கு ஒரு விஷயம் பழகிட்டேன்னா திரும்ப அவர் பழகிடுவேன். இப்போ எங்கள் அகல் பழைய குபோட்டான்னு சொல்கிறேன் இல்லையா, ரெக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஃபேமஸான பிராண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆகிட்டு போயிட்டு கிடைக்கணும். எங்களை விட நிறைய டெக்னிக்கல் ஐடியாஸ் ஆகிட்டு பழைய ஆட்கள்கிட்ட இருக்குது. ஆனால் பிறகு வந்து அப்டேட் இல்லை, பிறகு வந்தது இல்லை. இது பிறகு வந்து அப்டேட் இல்லை. இப்போ இதில் வந்து நாங்கள் அந்த காலத்தில் என்ன செய்தாங்களோ அதே மாதிரி திரும்ப நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, அவைக்கு பின்னால் போய் முன்னால் போய் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, நாங்கள் எங்களோட சில அர்ப்பணிப்போடு செய்யத்தான் போகணும். அதான் சரி சரி.
உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் சொல்லும் போதே எனக்கு இவ்வளவு இப்படின்னு நான் யோசிக்கல. முதல்ல அதுக்குள்ள நடந்து போவே எங்கேயோ ஒரு நான் இப்போ சும்மா ஃபேஸ்புக் டிக்டாக் எங்கட கம்பெனி ஆட்டில் ஓடுறேன். பட் நான் உங்களுக்கு கால் பண்ணாண்டா கட்டாயம் இது 4 பேருக்கு போயிடுச்சு. அதான் சரி இதால ஒரு இது பராட்டியும் பரவாயில்ல, இப்படி ஒரு விஷயம் செய்யலாம்னு சரி ஆட்களுக்கு தெரிய வரும். அடுத்து பெரிய பெரிய முதலீடுகள் செய்கிறேன் தானே இப்படியான சில தற்துணிவாக இந்த முதலீடுல பயப்படாமல் இல்லை இதை செய்யலாமா தானே. எத்தனையோ பேர் எனக்கு பாடியாக சொல்கிறேன் நான் கரெக்ட். இதுக்குள்ள ஒன்றும் சரி வராட்டியும் பரவாயில்ல, ஒரு வருஷத்துல இரும்பு விலைக்கு வித்துட்டு போயிடலாம். இரும்பு வித்துட்டு சக்ஸஸ் மிஞ்சி பண்ணி 1000 சதுர அடி இப்போ ஆக குறைஞ்சது ஒரு 500 சதுர 1000 வைப்போமே. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் 1000 விட அதுக்குள்ள ஒரு ஆள் மினக்கிறேன்னு அப்படி 2000 சதுர அடி செய்யத்தான் 2000 செய்யணும். இப்போ 2000 சதுர இப்போ செய்தால் தான் ஓரளவுக்கு என்ன மார்க்கெட்டில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டிமாண்டை ப்ராடக்ட் குவாலிட்டி ஒன்று கொடுக்கத்தானே. அதான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா 1000 சதுர அடிக்கு ஒரு 10 லட்சம் செலவாகும்ன்ற மாதிரி சொன்னீங்க. அண்ணளவா சிலது கூடலாம் குறையலாம். அதே இது ஒரு 10,000 சதுர அடி செய்யும் போது 1 கோடி செலவாகுமா எல்லாம் மாறுபடுமா? குறையும். இரிகேஷன் சிஸ்டம் மாறும். இரிகேஷன் சிஸ்டம் நாங்கள் 1/2 ஏக்கர் செய்யக்கல எங்களுக்கு 50,000 போகுதுண்டா 1 ஏக்கர் செய்யக்கல கூடும். 1 லட்சம் முடியாது, 1,20,000 முடியும். ஏன் தெரியுமா? அந்த 2 1/2 ஏக்கரையும் இணைக்கிறதுக்கு இடையில மெயின் பைப்புகள் தண்ணி கொண்டு போகிற தூரங்கள் வேறுபடும். இது அப்படி இல்லை, இது வந்து குறையும். ஏன்னா இப்போ ஒரு கண்ட்ரோல் யூனிட் காணும் உங்களுக்கு. அப்போ கண்ட்ரோல் யூனிட் செலவு இல்லாமல் அடுத்தது சக்சர் தானே கூட போகுது. சக்சர் தான் கூட சக்சர் கூட போய் நாங்கள் இப்போ அடுத்த சக்சர் அடிக்கல இதுக்கு இன்னொரு கால் போட மாட்டோம். அங்காளி இதுலேயே வச்சு ஒட்டி போடுவோம். 3 பக்கம் தான் வரும். 3 பக்கம் தான் வரும். அப்போ 4 கால் தேவையில்லை, 3 கால் காணும். அப்போ அதில் குறையும். அதான் செய்யக்கு கொஞ்சம் கூட அடிச்சு கொண்டு போய்களை எங்களுக்கு டென்ஷன் கூட. நல்ல டென்ஷன் வந்து நல்ல டென்ஷனோட இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த மெட்டீரியல் செலவு குறைக்கலாம். சரி சரி சரி. அதான் கொஞ்சம் செய்யறேன்னா ஒரு 5000 செய்யக்க அதில் இந்த செலவு கொஞ்சமாக இருக்கும். 5000 செலவு கேட்கல அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, இப்போ 5000 ஒரு 10,000 செய்யக்கல எங்களுக்கு ஒரு சதுர அடி செய்யக்கல ஒரு 5-6 லட்சம் ரூபாய்க்குள்ள கிட்டத்தட்ட முடியும். 10,000 1000 சதுர அடி செய்யறது அப்படி இருக்கும். அப்படி அந்த முதல் இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம். அடுத்து இப்போ 2 பக்கம் இப்போ இது தனியாக சைக்கிள் 2 பக்கம் விளையாடிக்கும். அதுக்கு அப்படி இல்லையே தான், அங்கே உண்டு அங்கே தொங்கல் உண்டு தான், இடையில ஒன்று இல்லை, இடையில ஃபுல்லாக ஓப்பன் தான். சரி அண்ணா, நன்றி. உங்களை வந்து சந்தித்ததில் மகிழ்ச்சி. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. அது சும்மா ஆச்சரியம் இல்லை, பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த பச்சை வீட்டு விளைவை அது விளைவு உண்மையிலேயே பச்சை வீட்டு விளைவு தான்ன்றதை இந்த இதில் நிற்கிற செடிகளினுடைய கொடி என்று சொல்கிற அளவுக்கு பறந்து வளர்ந்து பச்சை வீட்டு விளைவில் குளோபல் வார்மிங் எஃபெக்ட்ன்றது உற்பத்தி தரும். அவருக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு தேவையானது எல்லாத்தையும் காற்றின் வேகத்தை குறைக்கிறோம், வெள்ளப்படுத்தும் காரணிகளை கட்டுப்படுத்தும். அதான் அதான் வெளியில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு பிறகு ஒளித்துவப்ப பெருசாக நிப்பாடி. ஏன்னா ஹீட் கூட்டிடும், ஏர், அடுத்தது நீர் உறிஞ்சிற தன்மை எல்லாம் கூட. இதுக்குள்ள அப்படி இல்லை தான், இவருக்கு இன்னும் கொஞ்சம் 3-4 மணி வரைக்கும் ஒளித்துவப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதான் இந்த பச்சை வீட்டு விளைவு என்பது உண்மையிலே நல்ல விளைவைத்தான் கொடுக்குதுன்றதை இங்கே இருக்கிற செடிகள் மூலமாகவும் அதில் இருக்கிற அந்த இலையினுடைய தன்மை மூலம். இப்போ இந்த இலையெல்லாம் பாருங்க, நீங்கள் இவ்வளவு பெருசாக தோட்டத்துக்குள்ளே வளர்ந்தால் எந்த அளவு இலையில் பாதிப்பு இருக்கும். இப்போ இந்த இலையை பாருங்கள் இவ்வளவு செழிப்பாக இருக்குண்டு. எல்லா இலையும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இது ஒவ்வொரு இலையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இலையில் பெரிய அளவு பாதிப்பே காண முடியல. அந்த அளவுக்கு காயிலையும் பாருங்க, சரி, அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு பயனுள்ள ஒரு விடயம்தான். யாழ்ப்பாணத்தில் நான் இதைத்தான் பார்த்துருக்குறேன். அதான் உங்களை அப்படி ஒரு புரட்சியாளர் என்று சொன்னார். இருக்கலாம், எங்கே வேறு எங்கேயும் இருக்கலாம், ஆனால் நான் பார்த்தது இந்த அண்ணாவை மட்டும்தான். எனவே எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுடைய இடம் தோட்டம் செய்யக்கூடிய இடம் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து என்னட்ட கேட்குறது, தம்பி அங்கே வந்தால் வாழலாமா, ஒரு எல்லைக்கு பிறகு அங்கே வந்து தான் மகிழ்ச்சியாக வாழணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன முதலோடு வந்து இது செய்தால் பயிர் எப்போவுமே ஏமாற்றத்தை கொடுக்காது. இதில் நிற்கிறதே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு 5000 சதுர அடிக்கு நீங்கள் போட்டுட்டு அதிலே இருந்து உங்கள் வாழ்க்கையை போட்டுக்கிட்டு இருக்கலாம். என்ன சொல்கிறது, மேலதிகமாக கொண்டு வந்த பணத்தை செலவழிக்க தேவையில்லை. முதல் செய்வீங்க, அதுக்கு பிறகு நீங்களே அன்றாடம் இதுவே உங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும். வேலை எல்லாருமே சொல்கிறது வெளிநாட்டில் நாங்கள் அப்படி வாழ்ந்தோம், கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் காலமாவது இப்படி நிம்மதியாக இருக்கணும்ண்டு. அந்த நிம்மதியை இது சத்தியமாக கொடுக்கும். எனக்கே ஆசையாக இருக்குது செய்யணும் போல். நான் எதிர்காலத்தில் அது அப்படி இருந்தால் பார்ப்போம். ஆனால் இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி முதலீடு செய்கிறது பயனுள்ளதாக இருக்கும். அண்ணா சொன்ன மாதிரி இரும்பு விலைக்காவது விற்றுட்டு போகலாம், உங்களுக்கு அப்படி ஏமாற்றத்தை கொடுத்தா. எனவே அது பிரயோசனமாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். முடிந்த அளவு உங்களுக்கு தேவையாக இருந்தால் அண்ணாவோட தொடர்பு கொள்ளுங்க. நான் தொடர்பு என்ன சொல்லிவிட்டீங்கண்ணா? 076 32 34
503. சரி சரி. யாராவது தொடர்பு கொண்டு செய்கிறேன்னா எனக்கு சொல்லுங்க, நானும் வந்து எல்லாத்தையும் பதிவு. சரியா? சரி மக்களே, இன்றைய நாள் இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி அண்ணா. நன்றி.